ஆனால் அகக்கண் இறைவனுடைய உண்மையை உய்த்து உணர்கின்ற அகக்கண். இறைவன் உண்டு என்பதை அறிவதற்கு ஒரு அகக்கண் வேண்டும். அந்த அகக்கண் இல்லாத குருடர்களாக இருப்பதனால இறைவன் இருந்தும் அவர்களுக்கு இல்லாது போகின்றான் என்று விடையளிக்கின்றார். இங்கும் தான் அந்தகருக்கு இரவி இருளாகும். இங்கும் தான்னா ஈவன் இன் திஸ் பிராக்டிகல் வேர்ல்டு, இந்த உலகத்திலும் அந்தகருக்கு என்றால் பிறவி குருடர்களுக்கு இரவி இருளாகும். இரவி என்றால் சூரியன். சூரியனே இருட்டாக இருக்கின்றான். இருட்டை போக்குகின்ற சூரியனையே இருட்டாகத்தான் அறிகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். அதைத்தான் திருவாசகத்தை சொல்லும் பொழுது ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. இறைவனை தியானிக்காதவருடைய உள்ளத்திலே இறைவன் ஒளிகின்றான். ஆனால் ஒளிந்த இறைவன் இருள் வடிவினா என்று கேட்டால் அவர்களால் அறியப்படாது ஒளிந்து கொண்டிருக்கின்ற கடவுள் இருள் வடிவம் கொண்டவன் அல்லன். அவன் ஒளி வடிவம் கொண்டவன் தான். அவன் ஒளி வடிவம் கொண்டவனாயிருந்தாலும் புலப்படாது ஒளிந்து கொள்கின்றான். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே என்று சொல்லப்பட்டது, ஒளிக்கும் இருளானே என்று சொல்லப்படவில்லை. அதே போல குருடருக்கு சூரியன் இருட்டாக இருப்பதை போல அகக்கண் இல்லாத அபக்குவியாக இருக்கின்ற உயிர்களுக்கு அந்த அருள் புலப்படாது என்று கூறுகின்றார். ஈசன் ஒளியாயே அருட்கண் இல்லார்க்கு இருளாம். ஈசன் ஒளியாயே என்று சொன்னால் ஒளியாய் இருந்து கொண்டும் அருட்கண் இல்லார்க்கு அருளாகின்ற கண்ணை பெறாதவர்களுக்கு இருளாம், இருளை ஒத்து இருப்பான். அப்ப இறைவன் ஒளியை ஒத்து இருப்பது என்பது என்ன என்று கேட்டால் இறைவனுடைய அருளினால்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கை இயங்குகின்றது என்ற உண்மையை அறிதல் என்பது இறைவன் ஒளியாய் இருத்தல். அந்த உண்மையை அறியாது மயங்குதல் என்பது இறைவன் இருளாய் இருத்தல். அப்பொழுது அருட்கண் இல்லாதவர்களுக்கு இறைவன் ஒளியாக இருந்தும் இருளை போல இருப்பான். என்ற உண்மை புலப்படாது இருக்கும் என்பது பொருள். சரி, இன்னொரு உமை கொடுத்தார். இந்த உமை போராது அப்படின்னு நினைக்கிறார். இன்னொரு உமை கொடுத்தார். முதல் உமை என்ன? குருடர்களுக்கு சூரியன் உதித்தாலும் தெரியாது என்பது முதல் உமை. அது காண்பார் நிலையிலிருந்து கூறப்பட்ட உமை. இப்பொழுது காட்டுகின்ற கடவுள் அவன் நிலையில் இருந்து ஒரு உமை கூறுகின்றார். கடவுள் இருக்கின்றானே, அவன் எல்லோருக்கும் ஒப்ப அருட்கண்ணை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்பொழுது இறைவன் எல்லோருக்கும் ஒப்ப அருட்கண்ணை கொடுப்பதில்லை. அருட்கண்ணை யாருக்கு கொடுத்தால் பயன்படுமோ அவர்களுக்கு கொடுக்கின்றார். இன்னாருக்கு கொடுக்க கூடாது என்ற எண்ணம் இல்லை. இன்றைக்கு கொடுப்பதற்கு வசதி இல்லை, அவ்வளவுதான். அவர்களுக்கு பின்னொரு நாளிலே அந்த அருட்கண் கிட்டும். அப்ப அந்தந்த உயிருடைய பக்குவத்திற்கு ஏற்ப அந்தந்த உயிருக்கு அருட்கண் கிடைக்கும். ஒரு சிறு பிள்ளைக்கு திருமணம் செய்வதில்லை. திருமணம் செய்யக்கூடாது என்பதற்காகவா? இல்லை, அது பிள்ளை என்பதனால. அந்த பிள்ளையே வளர்ந்தால் அந்த பிள்ளைக்கு நம்ம திருமணம் செய்விக்கின்றோம். அதே போல இந்த உயிருக்கு ஒரு வளர்ச்சி வேண்டும். அந்த வளர்ச்சி வரும் பொழுதுதான் அந்த உயிருக்கு அருட்கண் கிட்டும் என்று பார்க்கின்றோம். அது என்ன உண்மை கொடுத்தாருன்னா, ஒரு தாமரை குளம். அந்த குளத்திலே அன்றாடம் மலர்ந்து கூம்புகின்ற இயல்பு கொண்டது தாமரை. இன்றைக்கு சூரியனுடைய உதயத்தினாலே அவனுடைய கதிர்கள் தீண்டி தாமரைகள் மலர்கின்றன என்று சொன்னால் எல்லா தாமரை மொட்டுக்களும் மலர்வதில்லை. மலரக்கூடிய செவ்வி பெறாத, பக்குவம் பெறாத தாமரை மொட்டுக்கள் மலராமல் தான் இருக்கின்றன. மலரக்கூடிய பக்குவத்தில் இருக்கின்ற மொட்டுக்கள் மட்டும்தான் மலர்ந்து மனம் தருகின்றன என்று பார்க்கின்றோம். என்பதனால பெருமானுடைய அருள் பதிந்து அருட்கண் விளங்க வேண்டும். அதற்குரிய பக்குவம் உயிருக்கு சரிய கிரிய யோகமாகின்ற தவத்தினால் எய்த பெற்றிருக்க வேண்டும். அந்த தவத்தின் அடிப்படையிலே இந்த உயிருக்கு அருட்கண் பதிந்து, அந்த அருட்கண் பதிந்த உயிர் என்பது அருளை விளங்கிக் கொள்ளும். அருளை விளங்கிக் கொள்ளுதல் என்பது என்ன? இறைவன் தான் நம்மை இயக்கி வருகின்றான் என்ற உண்மை, எல்லாம் சிவன் செயல் என்ற உண்மையை அந்த உயிர்கள் அறிந்து கொள்ளும். அறிந்து கொண்டால் அதன் பயன் என்ன என்று கேட்டால், தங்களை இறைவனுடைய அருள் வியாபகத்திற்குள்ளே அவை அடக்கிக் கொள்ளும். தங்களை வெளியிலே தன்முனைப்போடு இட்டு செல்ல மாட்டார். இறைவனுடைய அருள் வியாபகத்திற்குள்ளே தங்களுடைய ஜீவபோதத்தை இந்த உயிர்கள் அடக்கிக் கொள்கின்ற காரணத்தினாலே அருள் தான் அடக்கிக் கொள்கின்றது. அவ்வாறு அருள் அடக்கிக் கொள்ளும் பொழுது அதற்கு அனுபட்சமாக இந்த உயிர்கள் துணை செய்து அடங்குகின்றன. அதனால
அந்த பெருமானுடைய திருவிடை இன்பத்திலே தோய்ந்து பேரின்பத்தை பெறுகின்றன என்பது பொருள். பங்கம்தான் எழும்பதுமம் பக்குவத்தை அடைய பருதி அலர்த்திடுவது போல் என்று சொன்னார். பங்கம் என்றால் சேரு, வடமொழி சொல். பங்கம்தான் எழும் பதுமம் என்று சொன்னால் சேற்றிலே முளைக்கின்ற தாமரை பக்குவத்தை அடைய, இன்று மலரக்கூடிய மலர் என்ற பக்குவத்தை அது அடையும். அதற்கு நான்மலர் என்று பெயர். அந்த நான்மலரிலே அந்த மார்கழி மாசத்து அதிகாலையிலே பனி பெய்திருக்கும் பொழுது கூட தாமரை குளத்திலே இறங்கி அந்த மொட்டுக்களை பறிப்பவர்களுக்கு ஏனைய மொட்டுக்களை விட இன்றைக்கு மலரக்கூடிய மொட்டுக்களிலே குளிர்ச்சி குறைவாகவும் வெப்பம் கூடியிருப்பதையும் உணர்வார்கள். அது இன்று மலரக்கூடிய மொட்டு என்பது பொருள். அதை பறித்து கொண்டு வந்து நம்ம வீட்டுல வைக்கும் பொழுதோ அது என்ன பண்ணும், தானாகவே மலர்ந்து போகும். சூரியனுடைய அந்த கிரணங்களினாலே எளிதிலே மலரக்கூடியதாக அது இருக்கும் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது நான் மலர் தான் மலரும். அதே போல செவி பெற்ற உயிர்கள் தான் அருட்கண்ணை பெறும் என்று சொன்னார். இது இறைவனுடைய செயலை அந்த நிலையில் இருந்து கொடுக்கப்பட்ட ஓமை. அப்ப குருடருக்கு சூரியன் தோன்றினாலும் இருளாக இருக்கும் என்பது காண்பான் நிலையிலிருந்து கொடுக்கப்பட்ட ஓமை. இப்பொழுது பெருமான் அருட்கண்ணை யாருக்கு வழங்குவான் என்பதை விளக்குவதற்கு இன்னொரு ஓமை கொடுக்கின்றார். பக்குவியான உயிர்களுக்குத்தான் அந்த அகக்கண் என்று சொல்லப்படுகின்ற அருட்கண்ணை வழங்குவான். அகக்கண் என்று சொல்லப்படுகின்ற அருட்கண்ணை வழங்குவான். சேற்றில் தோன்றிய தாமரை மலர்களுள் சில மலர்கள் மட்டுமே மலரும் பக்குவத்தை அடைந்து நிற்க அந்த பூக்களை மட்டுமே சூரியன் மலர்த்துவதைப் போல பருவம் சேர் உயிர்க்கு ஞானக்கண் அரண் துங்க அருளினாலே கொடுப்பான். பருவம் சேர் உயிர்க்கு என்றால் பக்குவத்தை அடைந்த உயிர்களுக்கு. அது என்ன உயர்ந்த பக்குவம்னு கேட்டா, சரிய கிரிய யோகமாகின்ற அந்த தவத்தை அனுட்டித்து குருநாதனை பெற்று குருநாதனுடைய உபதேசத்தின்படி அவன் ஆணையின் வழி நிற்கின்ற உயிர்கள், தங்களுக்கென்று ஒரு சுதந்திரம் இல்லாமல் குருமொழியிலேயே இருக்கின்ற உயிர்கள் தான் இறைவனுடைய அருளினுடைய உண்மையை அறிவதற்கு உரியன என்று பார்க்கின்றோம். நம்ம இஷ்டப்படி நடந்து கொண்டா இறைவன் அருளை உணர முடியாது. இட்ட பணியை செய்ய வேண்டுமே அல்லாமல் இட்டப்படி பணி செய்யக்கூடாது. அதனால்தான் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் என்று திருமந்திரத்தில சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்மிலும் பலர் என்ன பண்றோம், தொண்டு செய்கின்றோம் சொல்லி அகங்காரத்தை வளர்த்துக் கொள்கின்றோம். தொண்டு செய்வதற்குரிய புண்ணியம் உண்டு என்று சொன்னாலும் கூட அகங்காரம் ஆகின்ற நச்சு அது வளர வளர அதனுடைய தீங்கும் அங்கு இருக்கின்றது. அப்பொழுது நமக்கு இடப்பட்ட பணியை தான் செய்ய வேண்டும். நம்முடைய இட்டப்படியெல்லாம் பணி செய்யக்கூடாது. அப்பொழுது இந்த அகங்காரம் நசிக்கும். அகங்கார நாசத்தில் தான் சிவன் விளங்குவான் என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். தன்முனைப்பு அடங்க வேண்டும். அப்பொழுது அருளுக்குள்ளே தங்களை அடக்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில யாருக்காவது அறிவால் சிவனேயாக இருக்கின்ற குருநாதனுக்கு அடங்குதல் என்பது சிறந்த முக்தி பெற்றினை தரும். ஆகவே அதுதான் பருவம் அல்லது பக்குவம் என்று சொல்லப்படுவது. இந்த சைவத்திலே பக்குவம் என்று சொல்லப்படுவது என்னன்னு கேட்டா அடங்குதல் தான், வேறொன்றும் பக்குவம் இல்லை. அப்பொழுது அடக்கம் உடைமை என்பதுதான் பக்குவம். அந்த பக்குவத்தை பெற்றுள்ள ஆன்மாக்களுக்கு முதல்வன் ஒப்பற்ற பெரும் கருணையினாலே ஞானக்கண்ணை கொடுக்க அதனை பெற்றவர்களுக்கு சோதியாய் தோன்றிடுவன் காணே. ஜோதி என்றால் ஒளிப்பொருள். ஒளிக்குள் ஒளியாக இறைவன் தோன்றுவான். அதாவது அறிவுக்குள் அறிவாக இறைவன் தோன்றுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அறிவுக்குள் அறிவாக இறைவன் தோன்றுவான் என்பதன் பொருள் என்ன என்று கேட்டால், அறிவுக்குள் அறிவாக தான் இருப்பதை அந்த உயிரிழாகின்ற அறிவுகள் அறியும் வண்ணம் செய்வான். இப்ப கடவுள் என்னிடத்திலே இருக்கின்றார், ஆனால் நான் அதை அறிவதில்லை. கஸ்தூரிமான் தன்னிடத்திலே இருக்கின்ற மனத்தை அறியாது அந்த மனம் எங்கிருக்கின்றது தேடி தேடி அலையுமா. அந்த மனம் கஸ்தூரிமானிடத்தில் தான் இருக்கின்றது, அதனை அந்த மான் அறியவில்லை. அதே போல கடவுள் என்னிடத்திலே இருக்கின்றான். அந்த கடவுள் என்னிடத்திலே இருக்கின்றான் என்பதை நான் அறிவது என்பதுதான் கடவுள் காட்சி என்று சொல்லப்படும். அதனை நான் அறிவதற்குரிய பக்குவம் வந்தால் என்னை அறியுமாறு கடவுள் செய்வான் என்பதனால அப்பொழுது அவன் அறிவுக்குள் அறிவாய் தோன்றுவான் என்று சொல்வதும் ஒளிக்குள் ஒளியாய் விளங்குவான் என்று சொல்வதும் அவன் எப்பொழுதுமே அப்படித்தான் இருக்கின்றான். அப்படி இருப்பதை நாம் அறியும் வண்ணம் அருள் புரிவான், அந்த அருட்கண்ணை தருவான். ஆகவே அருளிலேதான் இறைவனுடைய காட்சியானது நிகழும். அருளின் உண்மையை அறியாமல் இறைவனுடைய உண்மையை அறிய முடியாது. இறைவன் அருள் வடிவினன், அவருடைய அருளே உலகத்தை இயக்குகின்றது என்று அருளுடைய உண்மையை அறியாமல்
அருளிலே வெளிப்பட்டு தோன்றுகிற சிவத்தினுடைய உண்மையை யாராலும் அறிய முடியாது. இடர்கெடுத்து என்னை ஆண்டு கொண்டு என்னுள் இருட்பிழம்பர எரிந்தெழுந்த சுடர்மணி விளக்கின் உள்ளொளி விளங்கும் தூயனர் சோதி என்று திருவிசைப்பா கூறும். அப்போது இடர்கெடுத்து ஆட்கொள்கின்ற அருள், அந்த அருளானது விளங்க சோதியாக கடவுளுடைய காட்சியானது கிட்டுகின்றது. ஜோதியே சுடரே சூழொளி விளக்கே என்று திருவாசகம் கூறும். அப்போது ஒளிக்குள் ஒளியாக சொல்றாரு கிளிவந்த மென்மொழியால் கேள்கிளரும் பாதியனை வெளிவந்த மாலையினும் காண்பரிய வித்தகனை தெளிவந்த தேரலை சீரார் பெருந்துறையில் எளிவந்து இருந்து இறங்கி எண்ணறிய இன்னொருளால் ஒளிவந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளிதுகள் அழிவந்த அந்தணனை பாடுதுங்கான் அம்மானாய். இறைவன் ஒளிப்பொருளாக காட்சி தருகின்றான். ஒளிப்பொருளாக காட்சி தருவது நிற்காமல் அந்த ஒளிப்பொருள் நம்மிடத்திலே கலந்திருப்பதை காட்டுகின்றான். கலந்து ஒளி செய்கின்ற உபகாரத்தினை உணர்த்துகின்றான். அப்பொழுது ஒளிப்பொருளாக இறைவன் காட்சி தருவது என்பது இந்த உயிரினுடைய அகக்கண்ணுக்கு புறக்காட்சி. இறைவன் புறக்கண்ணுக்கு காட்சி தரமாட்டான், அகக்கண்ணுக்கு தான் காட்சி தருவான். ஆனால் அகக்கண்ணிற்கும் புறக்காட்சி தருதல் என்று ஒன்று உண்டு, அகக்காட்சி தருதல் என்று உண்டு. இப்ப இறைவன் உயிரினுடைய அகக்கண்ணிற்கு புறக்காட்சி தருதல் என்பது என்ன? ஒளியாக தோன்றுதல். இந்த உயிரினுடைய அகக்கண்ணுக்கு அகக்காட்சி தருதல் என்பது என்ன? இறைவன் ஒளியாக தோன்றுதல் என்பது அவன் இதுவரையிலும் செய்து வந்திருக்கின்ற உபகாரமாகும் என்பதை உணர்த்துதல். அப்பொழுது அந்த அருளின் உண்மையை உணர்த்துதல் என்பது அகக்காட்சியாகும். அந்த அகக்காட்சியை பெறாமல் அகக்கண்ணிற்கும் அகக்காட்சி வேண்டும். அகக்கண்ணின் புறக்காட்சியோடு நின்று போகக்கூடாது. அகக்கண்ணிற்கும் அகக்காட்சியை பெறாமல் அந்த முக்தி பேர் என்பது உறுதி பெறாது என்பதை இந்த இரண்டு உண்மைகளினாலே நமக்கு உணர்த்துகின்றார். நான் உங்களை ரொம்ப குழப்பறேன். இப்ப கொஞ்சம் தெளிவா சொல்றேன். சூரியனின் ஒளிக்கதிர்களை காண்பது என்பது புறக்காட்சி இல்லையா? கண்ணை மூடிக்கொண்டு அல்லது இரவு நேரத்துல சூரியன் அஸ்தமனமான பிறகு, பகல்ல சூரியன் ஒளி இருந்த போது எவ்வளவு பயமில்லாம இந்த ரோட்ல நம்ம குண்டுகுழியை பத்தி கவலைப்படாம, பெயர மழையை பத்தி கவலைப்படாம கார் ஓட்டினோம். இப்பொழுது நம்ம எத்தனை எக்ஸ்ட்ரா லைட்லாம் வச்சுட்டு இருந்தாலும் சூரிய ஒளி இல்லாத பொழுது இருட்டுல கார் ஓட்டுறது சிரமமா தான் இருக்கு அப்படின்னு சூரியன் செய்த உபகாரத்தை ஒரு டிரைவர் இருட்டிலே நின்று பார்ப்பது என்பது, அவர் இப்பொழுது புறக்கண்ணினாலே சூரியனை பார்க்கல, ஆனால் சூரியனை பத்தி சிந்திக்கிறார் என்பதனால அந்த ராத்திரியில டிரைவ் பண்ற அந்த டிரைவருக்கு அகக்காட்சி கிட்டுகின்றது. சூரியனை பற்றிய சிந்தனை என்பது அகக்காட்சி. அதுபோல கடவுளுடைய காட்சி என்பது புறக்கண்ணிற்கு கிட்டாமல் அகக்கண்ணுக்கு தான் கிட்டும். ஆனால் அகக்கண்ணிற்கென்று ஒரு புறக்காட்சி இருக்கின்றது, அகக்கண்ணிற்கென்று ஒரு அகக்காட்சி இருக்கின்றது. அது அகக்கண்ணிற்கு இருக்கின்ற புறக்காட்சி என்பது கடவுளுடைய காட்சியை பெறுதல். அந்த கடவுளுடைய காட்சியை பெறுதல் என்பது யாருக்கு முடியும்னு கேட்டா ஞானக்கண் இருப்பவர்களுக்கு தான் முடியும், குருடர்களுக்கு முடியாது. அதுக்குதான் சொன்னார் முதல் உவமை. எப்படின்னா, குருடர்களால் சூரியன் உதித்திருப்பதை பார்க்க முடியாது, பார்க்கின்ற ஆற்றல் கொண்ட கண்ணுடையவர்களால் தான் சூரியன் உதித்திருப்பதை பார்க்க முடியும் என்பதை போல, புறக்கண் கொண்டிருப்பவருக்கு தான் சூரியனை பார்க்க முடியும் என்பதை போல, அகக்கண் கொண்டிருப்பவருக்கு தான் கடவுளை பார்க்க முடியும். அகக்கண் பெறாதவர்களுக்கு கடவுள் தோன்றினாலும் அதனை பார்க்க முடியாது என்று சொன்னார். இப்பொழுது இது அகக்கண்ணிற்கு புறக்காட்சி. அடுத்தது, பக்குவமுள்ள தாமரையைத்தான் சூரியன் மலர்த்துவான் என்று கூறப்பட்ட உவமை என்பது, இறைவன் செய்கின்ற உபகாரம் என்பது அகக்கண்ணிற்கு கிட்டுகின்ற அகக்காட்சி என்பதை காட்டுகின்றது. சூரியனுடைய ஒளிக்கதிர்களை காண்பது புறக்காட்சி. இந்த புறக்காட்சியை கூட கண்ணொளி உடையோரால் மட்டுமே காண முடியும். கண்ணொளியை இழந்துள்ள குருடரால் காண இயலாது. அதுபோல சிவபெருமான் ஞான பிரகாச வடிவமாக இருந்தாலும் சிவஞானமாகிய கண் இல்லாதாருக்கு அந்த வடிவம் விளங்கி தோன்றாது என்பது அகக்கண்ணிற்கு கிட்டுகின்ற புறக்காட்சி. இப்பொழுது இறைவன் எல்லா உயிர்களுக்கும் செய்த ஒரு உபகாரத்தை அறிதல் என்பது
அகக்காட்சி. அது விரிந்து மலர்வதற்குரிய பக்குவத்தை கொண்டுள்ள தாமரை மலர்களுள் பக்குவத்தை பெறாத தாமரை மலர்கள் மலராமல் இன்றைக்கு விரிவதற்கு உரிய பக்குவத்தை பெற்றிருக்கிற தாமரை மொட்டு மட்டுமே மலர்வதை போல அந்த சூரியனுடைய உபகாரத்தை பெற்று அதனை பாராட்டுகின்ற அந்த தன்மை என்பது நான்மலருக்கு மட்டும்தான் உண்டு. அதே போல இது அகக்காட்சி. அப்பொழுது இறைவன் செய்கின்ற உபகாரத்தை அறிவது என்பது அகக்காட்சி ஆகும். இந்த அகக்காட்சி என்பது அந்த பெருமானிடத்திலே பேரன்பை விளைவிக்கும். அயரா அன்பின் அரண்களில் செல்லும். அதனால் ஒருவன் முக்தி பெற்றினை உறுதியாக பெறுகின்றான் என்று உணர வேண்டும். ஆகவே இந்த அருட்கண்ணை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் முதல்வன் செய்து வருகின்ற காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் என்ற இரண்டனையும் உணர முடியும். அந்த காட்டும் உபகாரம் என்பது புறக்காட்சி, காணும் உபகாரம் என்பது அகக்காட்சி. பெருமானை பொறுத்தவரையிலும் முக்தி நிலையிலே நிகழ்கின்ற இரண்டு விதமான காட்சிகள் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது இது சித்தாந்த நிலை. சைவத்திலேயே எத்தனையோ பிரிவுகள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் முக்தி நிலையை பற்றி ஒவ்வொரு கருத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கருத்துக்களை எல்லாம் அவற்றில் இருக்கின்ற பிழையினை சுட்டிக்காட்டி மறுக்கின்றார் அடுத்து வரும் சில பாடல்களிலே. ஒன்பதாவது பாடலை இப்ப படிப்போம். சென்றனையும் நிழல் போல சிவன் நிற்பன் என்னில் சென்றனையும் அவன் முதலே என்பது ஒரு கருத்து. அங்க ஒரு செமிகோலன் போட்டுக்குங்க. சிவத்தை அணைந்து ஒன்றாய் நின்றதுயிர் கெட்டனில் கெட்டது அணைவின்றாம். அங்க ஒரு செமிகோலன். இது இரண்டாவது கருத்து. நின்றதேல் கேடில்லை. இது மூன்றாவது கருத்து. அங்க ஒரு செமிகோலன். அணைந்து கெட்டது எண்ணில் பொன்றினது ஏன் முக்தியினை பெற்றவரார் புகழ் நீ. இங்க ஒரு செமிகோலன். இது நான்காவது கருத்து. ஒன்றுகையே முக்தியனில் புருடன் நித்தன் என்றாம். இங்க ஒரு செமிகோலன். இது அஞ்சாவது கருத்து. ஒன்றியிடும் நீரொடு நீர் சேர்ந்தார் போல் என்னின் ஒரு பொருளாம் அதிபதியோடு உயிர் பொருள் ஒன்றென்றே. இது ஆறாவது கருத்து. இப்பொழுது 6 பிழைப்பட்ட கருத்துக்களை எடுத்து கூறி அவற்றை மறுக்கின்றார். முதல் கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, சென்றனையும் நிழல் போல சிவன் நிற்பன் என்னில். அரண் ஞானக்கண்ணினை உருளுக்கு கொடுத்து தோன்றுவான் என்று கூறினீர்கள். அப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று இவர்கள் கூறுகின்றார்கள். இவர்கள் ஈஸ்வர அவிகாரவாதிகள் என்று சொல்லப்படுவார்கள். அவிகாரம் என்றால் விகாரமற்ற தன்மை. கடவுளுக்கு விகாரமே இல்லை. அப்ப ஒரு செயல் செய்தாலே அந்த பொருள் விகாரப்படும் என்பது பலருடைய கொள்கை. இப்ப நான் மரம் போல இருக்கேன், வாயை திறந்து பேசினாலே அது ஒரு விகாரம் தானே. இது காது கிட்ட அரிக்குது, சொரிஞ்சா அது ஒரு விகாரம். இந்த கண்ணாடியில கொஞ்சம் அழுக்கு இருக்கு, இதை எடுத்து சுத்தம் பண்ணி திரும்ப போட்டுண்டா அது ஒரு விகாரம். சிவனேன்னு சும்மா இருந்தா நிர்விகாரம். எந்த ஒரு செயல் செய்தாலும் விகாரம். கடவுள் உயிர்களுக்கு உதவுவான் என்று சொன்னதை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்? கடவுள் உதவுவான்னு சொன்னா அவன் விகாரப்பட்டு விடுவான் என்று தவறாக நினைக்கின்றார்கள். இறைவன் கருணையே வடிவானவன். அவன் கருணையே வடிவாய் இருப்பதனால அவனால் உயிர்களுக்கு உதவாது இருக்க முடியாது. இது அவனுடைய இயல்பு. வேறு வகையிலே அவன் விகாரப்படுவதில்லை. விகாரம் என்பது என்ன? ஒரு பொருள் தன் இயல்பிலிருந்து திரிவதுதான் விகாரம். இறைவனுடைய இயல்பே கருணை புரிதல் தானே. இறைவனுடைய இயல்பே அருளை வழங்குவது தானே. இறைவனுடைய இயல்பே இரக்கப்படுவது தானே. இறைவனுடைய இயல்பே உயிர்களுக்கு முக்தி வழங்குவது தானே. ஆகவே அவனுடைய இயல்போடு கூடிய செய்கை எதுவோ அது இறைவனிடத்திலே எந்த விகாரத்தையும் ஏற்படுத்தாது. அவன் கோடி செயல்கள் செய்தாலும் விகாரப்படமாட்டான் என்று சைவ சித்தாந்தம் உறுதியாக நம்புகின்றது. என்ன காரணம்னா, அவன் இயல்போடு ஒத்த கருணை செயல்களை அவன் செய்வதனால அவன் விகாரப்படுவதில்லை. ஆனால் முரட்டுத்தனமாக எந்த ஒரு செயல் செய்தாலும் அது விகாரத்தை உண்டாக்கும் என்று நினைப்பவர்கள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் ஈஸ்வர அதிகாரவாதிகள். இறைவன் சிவனே என்று சும்மா இருப்பான், அவனுக்கு என்று எந்த செயலும் இல்லை, அவன் நிஷ்கிரியன் என்று கொண்டு அதனால
உயிர்களுக்கு அருட்கண்ணை வழங்குவதோ முக்தியினை வழங்குவதோ இதெல்லாம் இந்த செயல்களை எல்லாம் இறைவன் செய்வதில்லை. ஆனால் உயிர்கள் முக்தி பெறுவது என்பது எதை போலன்னு கேட்டா, வெயில நடந்து போயிட்டு இருக்கிறப்ப நமக்கு வெயில் கால சுடுது. போற வழியில ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, நல்ல நிழலோடு இருக்கு. நமக்கு என்ன தோணுது, இந்த மரத்து நிழல்ல போய் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். சாயங்காலம் சூரியன் வெயில் குறைஞ்ச பிறகோ அல்லது அஸ்தமான பிறகோ தொடர்ந்து பயணிக்கலாம்னு போய் நம்ம என்ன பண்றோம், அந்த மரத்தடியில போய் உட்காடுறோம். ஜில்லுன்னு ஒரு காத்து வீசுது, அசந்து தூங்கிடுறோம், நல்ல ரெஸ்ட் கிடைக்குது. இப்ப இதுவரையிலும் நடந்து வந்த அந்த துன்பம் என்பது களையப்பெறுகின்றது. அதுதான் முக்தி. ஆகவே அப்ப அந்த மரம் என்ன பண்ணுது, நம்ம மரம் முக்தி தந்ததான்னு கேட்டா அது தரல. என்ன காரணம், அது முக்தி தந்ததா தரலையான்னு கேட்டா பதில் சொல்ல முடியாது. மரம் நிழல் அளிக்கின்றது, ஆனால் வழிபோக்கன் ஒருவன் சென்று அந்த நிழலிலே அமர்கின்றான். அந்த மர நிழலிலே அமர்கின்ற அவன் அந்த நிழலினுடைய இன்பத்தை தூக்கின்றான். மரம் அவன் இருக்கின்ற இடத்திற்கு சென்று நிழலை தரவில்லை என்றா பார்க்கும். அதே போல கடவுள் எந்த செயலும் செய்வதில்லை, அவன் அதிகாரியாக இருக்கின்றான். ஆகவே ஒரு பக்குவியான உயிருக்கு ஞானக்கண்ணை தருகின்றான், தன்னை அறியும் வண்ணம் செய்கின்றான், அந்த உயிரை அடிமை கொள்கின்றான். அப்படின்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சரி ஏத்துக்க முடியாது. முதல்வன் எப்பொழுதுமே விகாரமின்றி நிற்கின்றான். அப்படி விகாரமின்றி நிற்கும் பொழுது ஒரு மரத்தின் நிழலை சென்று அணைகின்ற வழிப்போக்கன், அந்த வழிப்போக்கன் எப்பொழுது மரத்தின் நிழலை சென்று அணைவான், அதற்கு அவனுக்கு ஒரு விதி இருந்ததான் அணைவான். அதே போல அந்த விதி இருக்கும் பொழுது அவன் மரத்தின் நிழலை சென்று அணைகின்றான். ஆகவே தக்க பருவம் வரும்போது உயிர்கள் தாமே ஞானக்கண்ணை பெறும், முதல்வன் தர வேண்டும் என்பதில்லை. அப்ப முதல்வனுடைய திருவடியிலே சென்று நிற்கும். ஆகவே முதல்வன் செயலாக எந்த செயலும் சொல்லக்கூடாது. முதல்வன் நிஷ்கிரியன் நிர்விகாரி என்றெல்லாம் வேதங்களிலே சொல்லப்பட்டிருப்பதனால அதனை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். முதல்வனுக்கு என்று எந்த செயலும் இல்லை. உயிர்களுக்கு பக்குவம் ஏற்படும் பொழுது உயிர்கள் அந்த முதல்வனுடைய அருளை பெற்று முக்தியை பெறும் என்று கூறுவார்கள். இது சித்தாந்தத்திற்கு டயமெட்ரிக்கலி ஆப்போசிட். சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, உயிர்களுக்கு எந்த செயலுமே இல்லை, எல்லாம் சிவன் செயல் அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த ஈஸ்வர அவிகாரவாதம் என்ன சொல்லுதுன்னா, சிவனுக்கு எந்த செயலும் இல்லை, எல்லாம் உயிர்களின் செயல்கள் தான். அப்ப உயிர்கள் தத்தம் செயல்களினாலே பக்குவத்தை பெற்று தாமே சென்று மரத்தடியிலே அமர்கின்ற வழிபோக்கனை போல அந்த முக்தி இன்பத்தை பெறும், அருளை பெறும். ஞானக்கண் என்று சொன்னால் அந்த ஞானக்கண்ணையும் உயிரே தன்னுடைய வலிமையினாலே பெறும் என்று இவ்வாறு இவர்கள் கூறுவார்கள். அதை மறுக்கின்றார். எப்படி மறுக்கின்றான் கேட்டா, சென்றனையும் அவன் முதலி, முதலி என்றால் முதல்வன் ஆகின்றான், வழிபோக்கன் முதலியாகின்றான். ஒரு வழிபோக்கன் ஒரு மரத்தடியில உட்காரணுங்கிற எண்ணம் வந்தாலும் நமக்கு இந்த எண்ணம் வேண்டாம், சீக்கிரமா ஊருக்கு போகணும், இந்த வெயில பொருட்படுத்த வேண்டாம், இன்னொரு அரை மணி நேரம் நடந்தா நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவன் அந்த துன்பத்தை பொறுத்து கொண்டு மேற்கொண்டு நடக்கலாம். அப்பொழுது கண்ணாலே ஒரு மரத்தை கண்டாலும் அந்த மரத்தின் நிழலிலே சென்று ஒதுங்கலாம் என்றோ வேண்டாம் என்றோ முடிவு செய்பவன் யார்? வழிபோக்கன் தான். ஆகவே வழிபோக்கன் முதல்வனாகின்றான், சுதந்திரம் ஆகின்றான், அவனுக்கு சுதந்திரம் இருக்கின்றது என்றாகின்றது. கடவுளுக்கு சுதந்திரம் இல்லை என்றும் உயிர்களுக்கே சுதந்திரம் இருக்கின்றது என்றும் ஆகின்றது. அப்பொழுது சுதந்திரம் என்பதுதான் சித்துப்பனுடைய இலக்கணம். உயிருக்கு அதிகமான சுதந்திரம் இருக்கு என்று சொன்னா உயிர் பெரிய சித்து என்றாகும். கடவுளுக்கு குறைவான சுதந்திரம் தான் இருக்கின்றது. அந்த சுதந்திரம் என்ன சுதந்திரம்? ஒரு மரம் காட்சி தருவதனால அந்த காட்சி என்பது ஓய்வெடுத்துக்கொள் என்று கூறுகின்ற ஒரு சிறு இன்டியூஸ்மெண்ட், அந்த அளவிலே ஒரு சிறு சுதந்திரம் தான் இருக்கின்றது. அப்பொழுது உயிர் என்பது ஒரு சின்ன சித்து என்றும் கடவுள் ஒரு சின்ன சித்து என்றும் உயிர் சுதந்திரம் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய சித்து என்று ஆகும். இதுவும் கடவுளுக்கும் உயிர்க்கும் சொல்லப்பட்ட இலக்கணத்திற்கு மாறானது என்பதனால இந்த கொள்கை பிழையானது என்று அதனை மறுக்கின்றார். அப்பொழுது மரம் போல கடவுள் சுதந்திரம் இல்லாதவனாக இருக்கின்றான் என்பது பொருள் இல்லை. உண்மையிலே வேதம் முதலிய நூல்கள் எல்லாம் முக்தியினை வழங்குபவன் கடவுள் என்று கூறுகின்றன. திருமுறைகள் அவ்வாறு கூறுகின்றன. முக்தன் தில்லை சிற்றம்பலம் முக்தி நல்குபவன் என்று திருக்கோவையாரிலே வருகின்றது. சேர்வார் தாமே தானாக செய்பவன் என்று சிவன் செயலாக
முக்தி கூறப்படுகின்றது சம்பந்த பெருமானுடைய கழுமல தேவாரத்திலே என்று பார்க்கின்றோம். ஆகவே உயிருடைய மலங்களை போக்கி இன்பத்தை அளிப்பவன் இறைவன் என்று கூறப்படுகின்றது என்பதனால முக்தி வழங்குதல் என்ற செயல் சிறப்பாக இறைவனுடைய செயல். இந்த படைத்து காத்து அழித்தலாகின்ற செயல்களை கூட இறைவன் என்ன பண்றான்? டெலிகேட் பண்றான். நம்முடைய பெற்றோர்கள் வரையிலும் இந்த படைப்பு முதலிய தொழில்கள் எல்லாம் இறைவனால் பிரித்து கொடுக்கப்படுகின்றன. ஆனால் முக்தி வழங்குதல் என்பது கடவுளால் மட்டும்தான் முடியும் என்று பார்க்கின்றோம். வேறு யாராலும் முக்தி வழங்குதல் முடியாது என்பதனால அது அந்த செயலை அவனிடமிருந்து பிரிப்பது என்பது பிழையாகும். அடுத்த கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, உயிர்கட்டு சிவத்தை அணைந்து ஒன்றாய் நின்றது என்னில். முக்தி நிலையிலே உயிர் என்பது உயிர்த்தன்மையை இழந்துவிடும். அது சிவனை அணைந்து சிவனோடு ஒன்றாகி போகும். ஒன்றாகி போதல் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, இரண்டு பொருளிலே ஒரு பொருள் இல்லாமல் இன்னொரு பொருள் மட்டும் எஞ்சுதல் என்பதுதான் ஒன்றாகி போதல் இந்த இடத்துல. அப்பொழுது உயிர் என்பது உயிர்த்தன்மை கெட்டு தான் ஒரு முதலாக இல்லாமல் தான் எந்த பொருளில சிவத்திலே சேர்கின்றது என்றால் சிவன் மட்டுமே எஞ்சும். அவ்வாறு உயிர் என்பது தான் கேட்டினை அடைந்து முதல்வன் திருவடியை அணைந்து ஒன்றாகி நிற்கும். அதாவது உயிர் என்று ஒன்று இல்லாமல் சிவமாகவே இருக்கும் என்று கூறுவது பரிணாமவாதிகள் என்று கூறுவார்கள். உயிர் தன்னுடைய தன்மை கெட்டு சிவமாக மாறிவிடும் என்பது பரிணாமவாதிகள். அப்ப பரிணாமம் என்றால் டிரான்ஸ்பார்மேஷன், உரு மாறுதல். அப்ப உயிருக்கு இதுவரையிலும் இருந்த உயிர் என்ற உரு மாறி சிவம் என்ற உரு வருகின்றது என்பதனால அந்த ஓர் உரு கெட்டு விடுகின்றது. இப்ப எஞ்சி இருப்பது சிவமாகின்ற உரு மட்டும்தான். அதான் ஒன்றாதல், ஒன்றாய் நிற்றல் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி சொன்னா கெட்டது அணைவின்றாம், கெட்டு போன உயிர் எப்படி கடவுளை சேரும் அப்படின்னு கேட்கிறார். உயிர் தான் கெட்டு கடவுளை சேரும் என்று சொன்னால் கெட்டுவிட்டன் எவ்வாறு கடவுளை சேருவான்? இறந்து ஒருவனால ஒரு காரியத்தை செய்ய முடியுமா இந்த உலகத்துல? உயிரோடு இருந்துதான் செய்ய முடியும். அதே போல உயிர் கெட்டு முக்தியை பெற முடியாது என்று அதனை மறுக்கின்றார். சரி, அடுத்தது கெடாது என்று திருவடியை கூடும் என்று கொண்டால் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. உயிர் தான் கெடாது என்று திருவடியை கூடும், திருவடியோடு சேர்ந்து ஒன்றாகிவிடும் என்று கொள்ளலாமே அப்படின்னு கேட்டா, நின்றதேல் கேடில்லை. அது கெடாது நின்றது என்று சொன்னால் அது கெடவில்லை என்பதனாலேயே அது இறைவனோடு ஒன்றாகியது என்று கூறுவது பிழையாகும். உயிர் கெடாது இருந்தது என்று சொன்னால் கடவுளும் உயிருமாக இரண்டாகத்தான் இருக்க முடியுமே தவிர அங்கு ஒரு பொருள் தான் நின்றுகின்றது என்று கொள்ள முடியாது என்று அதனையும் மறுக்கின்றார். அணைந்து கெட்டது எனில், உயிரானது கெட்டுப்போய் கடவுளுடைய திருவடியை அணையவில்லை, இறைவனுடைய திருவடியை அணைந்த பிறகுதான் கெட்டு போயிற்று, தான் இல்லாமல் போயிற்று. ஆகவே பெருமானுடைய திருவடியிலே சேர்ந்த பிறகு உயிர் இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் இது எப்படின்னா, பழுக்க காய்ச்சிய இரும்பு பாத்திரம், அந்த பாத்திரத்துல ஒரு டிராப் ஜலம் விட்டோம்னா அந்த ஜலம் அந்த பாத்திரத்துல பட்டு கெட்டு போகும், அது நீராவியாக போயிடும், கண்ணால் காணப்படாமல் போய்விடும். அதே போல கடவுளை சேர்வதனாலே உயிரானது இல்லாமல் போய்விடும் என்று சொன்னால், அப்ப இல்லாமல் போய்விட்டது தானே. அப்ப முக்தி அங்கு பெற்றவர் யார்? உயிர் முக்தி பெற்றது என்று சொல்ல முடியாது, உயிர் கெட்டு போயிட்டு என்று வேணால் சொல்லிக்கலாம். அந்த உயிருக்கு முக்தி கிடைத்தது என்று சொல்ல முடியாது என்று அதனையும் மறுக்கின்றார். இப்பொழுது இந்த நாளிலையும் ஒரு கருத்து இருக்கு. என்ன கருத்துன்னா, உயிருக்கு கெடுதி உண்டு என்ற கருத்து இருக்கின்றது. உயிர் இல்லாமல் போகும் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அந்த கருத்து தான் வெவ்வேறு வடிவத்திலே சொல்லப்படுகின்றது. அந்த கருத்துக்கள் அனைத்தையும் ஒரு சேர கூட்டி மறுக்கின்றார். பொன்றுகையே முக்தியெனில் புருடன் நித்தனன்றாம். பொன்றுகை என்றால் இல்லாமல் போதல், உயிர் இல்லாமல் போதல் தான் உயிருக்கு முக்தி என்று வெவ்வேறு விதமாக கருதுகின்றீர்கள். அவ்வாறு கருதல் கூடாது. என்ன காரணம்னா, உயிர் என்பது ஒரு நித்திய பொருள் என்று ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த ஆகமங்களின் அடிப்படையிலே முக்தி நிலையை வகுக்கும் பொழுது, முக்தியை பெறும் பொழுது உயிர் என்ற ஒரு பொருள் இருக்க வேண்டும். அது இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் முக்தியை பெறுவார் இல்லை என்பதனால
உயிர் என்றைக்குமே அழியாது என்பதை கடைப்பிடியுங்கள். உயிர் ஒரு நித்திய பொருள், அதற்கு அழிவு என்பது இல்லை என்பதை கடைபிடிக்க வேண்டும். இப்பொழுது அடுத்து ஒரு கருத்து கூறுகின்றார்கள். என்ன கருத்துன்னா, உயிர் என்பது கடவுளோடு சேர்தல் என்பது இந்த அத்வித முக்தி நிலையினாலே உயிர் இறைவனோடு சேர்ந்து ஐக்கியப்பட்டு விடும் என்று கூறுகின்றார்கள். அதற்கு ஐக்கியவாத சைவம் என்று பெயர். ஐக்கியப்படுதல் என்றால் என்னன்னா, உயிர் பொருள்தன்மையால் கூட பிரித்து அறிய வாராது இருக்கும். இறைவனோடு முக்தி நிலையை உயிர் கலப்பதனால முக்தியை வழங்குபவன் இறைவன் என்றும் முக்தியை பெறுவது உயிர் என்றும் அந்த வேறுபாடு பொருள் தன்மையினாலே இருக்கின்றது. அந்த வேறுபாடும் இருக்காது ஐக்கியவாத சைவத்துல. எப்படின்னு கேட்டா, நீரோடு நீர் கலந்தால் கலந்த நீர் எது, கலக்கிய நீர் எது என்று தெரிய வராது. நீரோடு நீர் கலக்கும் பொழுது நீரோடு நீர் கலந்து ஒன்றாகி நீர் தான் எஞ்சும். அப்பொழுது எஞ்சிய நீரிலே இது கலந்த நீர் என்றோ, இது தன்னிடத்திலே கலந்த நீரை தான் சென்று கலக்கிய நீர் என்றோ பிரித்து அறிய முடியாது. அங்கு ஐக்கியம் ஏற்பட்டு விடுகின்றது. நீரோடு நீர் கலப்புத்தலை போன்றதுதான் சிவனிடத்திலே ஜீவன் கலத்தல் என்பதனால அங்கு இது சிவம் என்றோ இது ஜீவன் என்றோ பொருள் தன்மையினால் கூட பிரித்து உணர வாராது. அதாவது முக்தியை வழங்குபவன் என்றோ முக்தியை பெறுபவன் என்றோ அங்கு வேறுபாடு இல்லை. கலக்குகின்ற நீர் என்றோ கலந்த நீர் என்றோ வேறுபாடு இல்லை. நீரோடு நீர் கலக்கும் பொழுது அதை போன்றுதான் முக்தி நிலை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். நீரோடு நீர் சேர்ந்தார் போல ஒன்றியிடும் எண்ணில், ஒன்றுதல் என்பது சமமாதல். அவ்வாறு சமமாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு பொருளாம் அதிபதியோடு உயிர் பொருள் ஒன்று அன்றே. ஒப்பற்ற பொருளாகின்ற கடவுளோடு உயிர் என்பது ஒன்று அன்று, அது இணையாகாது. கடவுளோடு உயிர் இணையாகாது என்பது நாம் கடைபிடிக்கின்ற கொள்கை. என்ன காரணம்? கடவுளுக்கு பிறப்பிறப்பு இல்லை. உயிர்கள் பிறந்து இறந்து மீண்டும் பிறந்து இறந்து அல்லற்படுகின்றன. கடவுளுக்கு வினை இல்லை. உயிர்கள் ஈட்டிய வினையை தூக்குங்காலே மேலும் மேலும் வினைகளை ஈட்டி பிறக்கின்றன. உயிருக்கு ஆணவமல மறைப்பு இல்லை. கடவுளுக்கு ஆணவமல மறைப்பு இல்லை. எல்லா உயிர்களுக்கும் ஆணவமல மறைப்பு என்பது இருக்கின்றது. உயிர்கள் பெறுகின்ற உடம்பு மாயையினால் ஆனது. கடவுள் எடுத்துக்கொள்கின்ற உருவம் எல்லாம் திருவுருளால் ஆனது. உயிர் அறிவு என்பது அறிகின்ற அறிவு. கடவுள் அறிவு என்பது தானே அறிகின்ற அறிவு. உயிர் அறிவிற்கு தான் அறிவிக்கின்ற அறிவு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி வேற்றுமைகள் இருக்கின்ற இரண்டு பொருள்களுக்குள்ள அந்த வேற்றுமை எதுவும் அறியப்படாமல் ஒற்றுமை விளங்கும் என்பதை போல் கூறுகின்றீர்கள். அதனை எவ்வாறு ஏற்க முடியும்? ஆகவே ஒரு பொருளாம் அதிபதியோடு உயிர் பொருள் ஒன்று அன்றே. ஒன்றோடு ஒன்று கலக்கும் நீரும் நீரும் தம்முள் வேற்றுமையின்றி சமமாக இருப்பவை. ஆனால் ஒப்பற்றி விளங்கி அருளை வழங்கும் தனி முதல்வனாம் சிவபெருமானோடு அவனது அருளை பெறுவதாக உயிர் சமமாக விளங்கும் என கூறுவது பொருந்தாது. அதாவது அருளை வழங்குபவன் இறைவன், அருளை பெறுபவன் உயிர் என்ற வேறுபாடு இருக்கின்றது. நீரோடு நீர் கலந்தால் அந்த வேறுபாடு அறியவாராது இருக்கின்றது என்பதனால நீரோடு நீர் கலத்தலை போன்றது அன்று முக்தி நிலை. மாறாக நீராகின்ற உயிரிலே இனிக்கின்ற சர்க்கரை கலப்பதை போன்றது முக்தி நிலை. சர்க்கரை நீரிலே கலந்து தன்னுடைய இனிப்பினை நீருக்கு வழங்குவதை போல சிவம் தன்னுடைய ஆனந்த குணத்தினை உயிருக்கு வழங்கி அந்த உயிரினை இன்புறுத்துகின்றான் என்பதுதான் சித்தாந்த முக்தி நிலை என்பதனால நீரிலே நீர் கலப்பது என்ற உவமையானது செல்லாது. ஆகவே முக்தி நிலையிலே முக்தியை வழங்குகின்ற அருளை தருகின்ற அருள் முதல்வன் ஒருவன் இருக்கின்றான். முக்தி பெறுகின்ற அருளை பெறுகின்ற உயிர் என்ற அடிமை பண்பு நீங்காத ஒரு பொருள் இருக்கின்றது என்பதனால இவை தமக்குள்ளே இரண்டர கலந்தாலும் பொருள் தன்மையினால் வேறுபட்டிருக்கும் என்பதனால இங்கு சிவ சமவாதம் கூறுதல் பிழை என்று கூறுகின்றார். இவ்வாறு முக்கியமாக இரண்டு கருத்துக்கள் மறுக்கப்படுகின்றன. முக்தி நிலையிலே உயிர் இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு கருத்து, அது 4 விதமாக கூறப்படுகின்றது, அதனை மறுத்தார். அடுத்த கருத்து
உயிர் இறைவனுக்கு சமமாகிவிடும் என்ற கருத்து, அந்த கருத்தினையும் மறுத்தார் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது உயிரானது இறைவனோடு இரண்டரை கலந்தாலும் முக்தி நிலையிலே உயிர் என்பது சிவானுபவத்திற்கு உரியது. இறைவனோடு கலந்து எண்குணங்களை பெறுகின்ற நிலையிலும் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல் அருளாகின்ற ஐந்தொழில்களை உயிர்கள் செய்யுமா என்று கேட்டால் சிவனோடு ஒப்பச் செய்ய மாட்டார். சிவனுடைய ஆவிவேசத்தினாலோ ஆணையினாலோ அருள் உரிமையினாலோ அவன் ஆணை வழி நின்று தத்தமுக்குரிய எல்லைப்படி நின்று அவை இயற்றலாம். ஆனால் முழு அதிகாரத்தோடு ஐந்தொழில்களை இயற்றுகின்ற உரிமை என்பது இறைவனுக்கே உரியது. இறைவன் தான் பிரின்சிபல். ஐந்தொழில்களை உயிர்கள் செய்வது போல் காணப்பட்டால் அவை இறைவனுடைய ஏஜென்ட்ஸாக அவன் ஆணை வழி நின்று செய்யுமே அல்லாமல் சுதந்திரமாக செய்ய மாட்டார். ஆனால் உயிர்கள் பெருமாண்டத்தில் இரண்டரை கலக்கும் பொழுது அவருடைய பேரின்பத்தை பெற்று நுகரும் அந்த சிவபோகம் என்பது உயிர்களுக்கு உரியது என்பதனை அடுத்த பாடலிலே கூறுகின்றார். 10வது பாடல். சிவபெருமான் ஒருவனே ஐந்தொழில்களையும் செய்வதற்கு உரிமை உள்ளவன். ஆன்மாக்கள் சிவப்பேரின்ப அனுபவத்தை பெறுவதற்கு மட்டுமே உரிமை உள்ளவை என்ற கருத்தினை இந்த பாடலிலே கூறுகின்றார். செம்பீரத குளிகையினால் களிம்பற்று பொன்னாய் செம்பொனுடன் சேரும் மலம் சிதைந்தால் ஜீவன் நம்பனுடன் கூடுமெனில் பொன் போல் அல்லன் நற்குளிகை போல அரண் நணுகம் மலம் போக்கி அம்பொனடிக்கு வைப்பன் அருங்களங்க மறுக்கும் அக்குளிகைதானும் பொன் ஆகாதாகும் உம்பர்பிரான் உற்பத்தியாளிகளுக்குரியன் உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே. இந்த பாடலிலே இறைவன் மட்டுமே பஞ்ச கிருத்தியங்களை செய்ய வல்லவன் என்பதை கூறுகின்றார். அதை கூறுவதற்கு அடிப்படையாக பஞ்ச கிருத்தியங்களிலே முக்கியமானது எது அப்படின்னு கேட்டா முக்தி வழங்குதல். அந்த முக்தி வழங்குதலை கடவுளை தவிர வேறொரு பொருளினாலே செய்ய முடியாது என்பதை சிறப்பாக எடுத்து கூறுகின்றார். இப்பொழுது ஜீவன் சிவனாதல் என்பது எதை போல என்று திருமந்திரம் போன்ற நூல்களிலே ஊமை மூலம் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த செம்பு என்பது பூமியிலே கிடைக்கும் பொழுது களிம்போடு விளங்குகின்றது. ரசகுளிகை என்ற ஒரு ரசாயனம் அதோடு சேர்ந்து இந்த செம்பினை வேதித்தால் அதனால அந்த செம்பிலே இருக்கின்ற களிம்பென்ற குற்றம் நீங்கி செம்பு நல்ல ஒளியை பெறுவதோடு கூட பொன்னை போலவும் ஆகிவிடும். செம்பு பொன்னாகும் என்று திருமந்திரத்தில் வருகின்றது. அப்ப செம்பு பொன்னாதல் என்பது களிம்பு நீங்கி செம்பு பொன்னாதல் ஆகும். அது ஆணவ மலமாகின்ற குற்றம் நீங்கி உயிர் சிவமாதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. இப்பொழுது இதனை எது செய்கின்றது என்று கேட்டால் ரசகுளிகை என்ற ஒரு ரசாயனம் செய்கின்றது. இவ்வாறு ரசகுளிகையினாலே வேதிக்கப்பட்டு பொன்னாகிய செம்பு என்பது பொன்னாகிய காரணத்தினாலே சிவனுக்கு சமமாகுமா அப்படின்னு கேட்டா ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டா இங்கு சிவத்திற்கு எடுத்துக்காட்டு என்பது பொன் இல்ல. சிவத்திற்கு எடுத்துக்காட்டு ரசகுளிகை. அதாவது உயிரினை சிவமாக்குகின்ற பொருள்தான் சிவம். ஜீவனை சிவமாக்குகின்ற பொருள் சிவம். அதாவது சேர்வார் தாமே தானாக செய்யும் அவன், சேர்வாரை தன்னை போல் செய்கின்ற கடவுள் என்பதனால உயிர் என்பது அவனை போல் இல்ல. அது மலமாகிய குற்றத்தோடு இருக்கின்றது. அந்த மலமாகிய குற்றத்தினை கடிந்து அந்த களிம்பினை அறுத்து அந்த உயிரினை தன்போல் ஆக்குகின்ற தன்மை என்பது கடவுளுக்கு இருக்கின்றது. அப்பொழுது செம்பினை பொன்னாக்குவது ரசகுளிகை என்பதனால உயிரினை சிவமாக்குவது என்பது இங்கு சிவம். ஆகவே சிவத்திற்கு எடுத்துக்காட்டு ரசகுளிகை தான். செம்பு பொன்னானாலும் சிவமாகாது. என்ன காரணம்னா பொன் என்பது இங்கு இறைவனுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படல. அதாவது முக்தி நிலையை பெற்றிருக்கின்ற உயிர் அது சிவம் என்று இங்கு சொல்லப்படல. உயிருக்கு முக்தி அளிக்கின்ற சிவம்தான் சிவம். இப்ப உயிருக்கு சிவமாதல் என்பது முக்தி நிலை, அதாவது பொன்னாதல் என்பது முக்தி நிலை, மலம் நீங்குதல் என்பது முக்தி நிலை.
என்ற நுண்ணிய வேறுபாட்டினை காட்டுகின்றார். செம்பு இரத குளிகையினால் களிம்பற்று. செம்பு என்பது ரசகுளிகை என்ற ரசாயனத்தினாலே தனக்கு இயல்பாக இருக்கின்ற களிம்பாகின்ற அந்த குற்றமற்று பொன்னாக ஆகி செம்பனுடன் சேரும் என்றால் சிவந்த பொன்னோடு சேரும். அது என்ன? முக்தியில் இருக்கின்ற ஏனைய ஆன்மாக்கள் போல விளங்கும் என்று கொள்ள வேண்டும். அப்ப பண்டைய உயிர்கள் எல்லாம் எவ்வாறு முக்தி பெற்றார்களோ அதே போலவே இன்றைக்கும் நீங்களும் நானும் இறைவனுடைய அருளினாலே முக்தி பெற்றால் முக்தி பெற்றிருக்கின்ற உயிர்களைப் போல் ஆவோம் என்பது பொருள். செம்பு பொன்னாகும் என்பதற்கு அது பொருள். சேரும் மனம் சிதைந்தால், இந்த உயிரோடு சேர்ந்திருக்கின்ற ஆணவம் முதலிய குற்றங்கள் நீங்கினால் ஜீவன் நம்பனுடன் கூடுமெனில், இந்த ஜீவனானவன் நம்பன் என்றால் இறைவன், இறைவனோடு கூடும் என்று சொன்னார். கூடும் என்ற சொல்லுக்கு இங்க என்ன பொருள்? உடன் கூடும் என்றால் உடன் வைத்து ஒப்ப மதிக்கப்படுதல் அப்படின்னு பொருள். அப்ப செம்பு பொன்னாகின்ற காரணத்தினாலேயே செம்பு பொன்னாயிற்றே தவிர ரசக்குழியாக ஆகவில்லை. அப்பொழுது உயிர் மனம் நீங்கி முக்தி நிலையிலே முக்தி பெற்ற ஆன்மாவாக ஆகுமே அல்லாமல் அது சிவனோடு ஒப்ப சமமாக நினைக்கப்படும் என்பது இல்லை. மலம் சிதைந்தால் ஜீவன் நம்பனுடன் கூடுமெனில், கூடும் என்ற சொல்லுக்கு சேரும் என்பது பொருள் இல்ல. உடன் கூடுதல் என்று சொன்னால் உடன் வைத்து ஒப்ப மதிக்கப்படுதல், சிவனுக்கு சமமாக விளங்குதல். அப்ப மலம் சிதைகின்ற காரணத்தினாலேயே ஜீவன் சிவனுக்கு சமமாகி விடுவான் என்று சொன்னால் அது இந்த எடுத்துக்காட்டினை பிழையாக புரிந்து கொண்டதாகும். என்ன காரணம்னா, இந்த எடுத்துக்காட்டிலே பொன் என்பது சிவனுக்கு ஊமை இல்லை, குளிகை என்பதுதான் சிவனுக்கு ஊமை. அதாவது இந்த செம்பினை பொன்னாக செய்கின்ற ரசாயனம் இருக்கின்றது, அதுதான் சிவன், அதுதான் அருள். ஆகவே அந்த அருள் தான் நம்மை என்ன பண்ணுது? மனத்தை நீக்கி சிவமாக்கின்றது. ஆகவே அந்த ரசகுளிகினாலே தீண்டப்பட்ட செம்பும் ரசகுளிகை ஆவதில்லை, பொன்னான நிலையிலும் அந்த பொன் ரசகுளிகை ஆவதில்லை. முக்தி நிலையிலே இருக்கின்ற ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு முக்தி தருமா என்று கேட்டால் தந்து விடாது. எந்த ஒரு உயிருக்கு முக்தி தருவது சிவன் தான் என்பதனால எந்த நிலையிலும் செம்பினை பொன்னாக்குவது ரசகுளிகை தான். செம்பு என்பது ரசகுளிகை என்பது ஒரு செம்பினை பொன்னாக்கி விட்டு இன்னொரு செம்பினை தானே பொன்னாக்கும். ஆனால் பொன்னாகிய செம்பு இன்னொரு செம்பினை பொன்னாக்குவதில்லை என்பதனால இங்கு இறைவனுக்கு பொன் ஊமையாக தரவில்லை, ரசகுளிகை தான் ஊமையாக தருகின்றார் என்பதனால செம்பு பொன்னாகும் என்பதனால ஜீவன் சிவனுடைய எண்குணங்களை பெறுகின்ற காரணத்தினாலேயே சிவனுக்கு சமமாவான் என்று கருதக்கூடாது. அதாவது உடன் வைத்து ஒப்ப எண்ணுதல் பிழை என்பதை கூறுகின்றார். நம்பனுடன் கூடுதல் என்பதற்கு இங்கு சிறப்பான பொருள். நம்பனுடன் இணைதல் என்ற பொருள் இல்ல. அதற்கு என்ன பொருள்னா, உடன் கூடுதல் என்பதற்கு ஒப்ப வைத்து எண்ணுதல், சிவனுக்கு சமமாக நினைத்தல் என்பது இல்லை. என்ன காரணம்? அரண் பொன் போல் அல்லன், நற்குளிகை போல் இருப்பான். அரண் என்பவன் யாருன்னா, பொன்னாகிவிட்ட ஒரு செம்பை போல இருக்கின்றவன் இல்ல, முக்தியை பெற்ற ஒரு உயிரை போன்றவனா இறைவன் அப்படி கிடையாது. ஏன்னா பல சமயங்களிலே முக்தி நிலையிலே இருக்கின்ற உயிரையே கடவுளாக கருதுகின்றார்கள். இப்ப பௌத்தர்கள், சமணர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் முக்தி நிலையிலே இருக்கின்ற ஒரு உயிர் தான் கடவுள். அப்படிப்பட்ட கொள்கை இங்கு கிடையாது. ஆகவே இறைவனுக்கு பொன் என்பது ஊமை இல்லை. இங்க இறைவனுக்கு எது ஊமை என்று கேட்டால் ரசக்குளிகை தான் ஊமை. அப்ப நற்குளிகை போல அரண், பொன் போல் அல்லன். களிம்பை நீக்கும் ஆற்றல் பொன்னுக்கு இல்லாமையால் அந்த ஆற்றலை உடைய ரசகுளிகையை முதல்வனோடு ஒப்பிட்டு கூறுகின்றோமே அல்லாமல் பொன்னை முதல்வனோடு ஒப்பிட்டு கூறவில்லை என்பதனால இப்பொழுது தன்னுடைய மலத்தை அறுத்து விட்ட ஒரு பொன்னாகிவிட்ட ஒரு செம்பு இப்பொழுது பொன்னாகி இருக்கின்றது, அதிலே களிம்பு இல்லை. அந்த பொன் என்பது ரசகுளிகை ஆகுமானா ஆகாது. என்ன காரணம்னா, அந்த பொன் இன்னொரு பொருளை பொன்னாக்காது. ஆனால் ரசகுளிகை என்பதுதான் எல்லா பொருளையும் பொன்னாக்கும் என்பதனால எல்லா உயிர்களுக்கும் முக்தி வழங்குவோம் என்பவன் கடவுள் என்று சொல்லப்பட்டது. அருங்கடங்கம் அறுக்கும் பொன் அக்குளிகை தானுமாகாது. இது மட்டும் கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். கொஞ்சம் சிரமமான பாடல். இந்த பாடலை படிக்கின்ற
செம்பு இரத குளிகையினால் களிம்பற்று பொன்னாய் செம்பனுடன் சேரும். பொன்னாய் என்றால் முக்தி பெற்று செம்பொனுடன் சேரும் என்றால் ஏற்கனவே முக்தியில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்கோடு சிவலோகத்தில் இருக்கும் என்பது பொருள். இது பெரிய புராணம் படிக்கும்போது நமக்கு நல்லா விளங்கும். ஏன்னா சாக்கியநாதர் போன்றவர்களுக்கு முக்தி சொல்லும் பொழுது பெருமானுடைய அடியார்கள் வாழ்கின்ற இடத்திலே சென்று சேர்ந்து வாழ்கின்றார் என்று பார்க்கின்றோம். பொன்னோடு சேர்வதை போல இந்த முக்தி நிலையில் இருக்கின்ற உயிர் முக்தி நிலையிலே இருக்கின்ற உயிர்கள் வாழ்கின்ற உலகத்திலே சென்று அவர்களோடு சேரும் என்பது போல சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஆகவே மலம் சிதைந்தால், மலம் அற்றுப்போன காரணத்தினாலே ஜீவன் சிவனுக்கு சமமாகுமா என்று கேட்டால் அப்படி ஆகாது. ஜீவன் நம்பனுடன் கூடும் என்பதற்கு, உடன் கூடும் என்பதற்கு சமமாக என்பது பொருள். அது இங்கு சிறப்பு பொருள். ஜீவன் நம்பனுடன் கூடுமெனில் அவ்வாறு ஆகாது. ஏனென்று கேட்டால் பொன்போல் அல்லன் நற்குளிகை போல அரண். அரண் இங்கு பொன் போல சொல்லப்படவில்லை, நற்குளிகை போல சொல்லப்பட்டிருக்கின்றான். அந்த அரண் என்ன செய்வான்? நணுகு மலம் போக்கி அம்பனடி கீழ் வைப்பன். அவன் இந்த உயிரை வந்து செய்கின்ற மலத்தினை நீக்கி, மலம் என்பது எப்படிப்பட்டதுன்னா நணுகு மலம், அதாவது வந்து செல்கின்ற பாசி, மருவு பாசம் என்று கூறப்படும். பெரியபுராண இறுதியில அவ்வாறு சொல்கின்றார். கலைத்திரிவாருடைய வாயில வச்சு சேக்கிரார் சொல்கின்றார், பாசம் என்பது நம்மை மருவிக்கொண்டே இருக்கும். அப்பொழுது இந்த செம்பு பாத்திரம் இருக்க, அதை தேய்ச்சி வைக்கணும். அதை தேய்ச்சி வச்சு கொஞ்சம் நேரத்துல அது களிம்பு பிடிக்கும். அதுதான் வந்து களிம்பு தானே வந்து சேரும். அது போல மலம் என்பது தானே வந்து சேரும். உயிர் அந்த மலத்தை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மலம் என்பது உயிரை வந்து சேராத நிலைக்கு அந்த உயிரை கொண்டு போவது என்பது சிவனுடைய அருள் தான். அது ரசகுளிகை செம்பினை பொன்னாக்குவதை போல என்பதனால அரண்னுடைய அருள் என்ன செய்கின்றது? நணுகுமலம் போக்கி மருவு பாசத்தை நீக்கி அம்பனடி கீழ் வைப்பன். தொடர்ந்து பாசம் மறுவாத வண்ணம் பெருமான் இந்த உயிரினை தன்னுடைய பொன்னாகின்ற திருவடிக்கீழ் வைப்பான். பொன் போலும் திருவடிக்கீழ் வைப்பான் என்பதனால இந்த உயிர் சிவனுக்கு சமமாகி விடுமா என்று கேட்டால் ஆகவே ஆகாது. அது அருணுக்கும் சமமாகாது. எப்படின்னு கேட்டா, அருங்கலங்கம் அறுக்கும் அக்குளிகைதானும் பொன்னாகாதுன்னு இருக்கு. இதை எப்படி கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்றால், அருங்கலங்கம் அறுக்கும் அப்பொன்னும் குளிகையாகாது என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அருங்கலங்கம் அறுக்கும் அப்பொன்னும் என்று கேட்டால், தன்னிடத்திலே இருந்த அருமைப்பாடு கொண்ட களங்கம், அதாவது நீக்குதற்கு அருமைப்பாடு கொண்ட களங்கம், அதனை அறுத்து பொன்னாகி விட்ட இந்த உயிர் என்பதும் அக்குளிகைதானும் ஆகாது. செம்பினை பொன்னாக செய்கின்ற அருளாக ஆகிவிடாது என்பது பொருள். அதாவது சிவமாகி விடாது. அருளே சிவம் என்பதனால முக்தி நிலையில இருக்கின்ற உயிர் என்பது அது தனக்கு முக்தியை வழங்குகின்ற சிவனுக்கு சமமாக ஆகிவிடாது என்பது பொருள். அது களங்கம் அறுக்கும் பொன் என்று சொல்லப்பட்டது. களங்கம் அறுக்கப்பட்ட பொன் என்ற பொருளிலே வருகின்றது. களங்கம் நீங்கி விட்டது, இனிமேல் அது பந்தப்படாது. அது முக்தி நிலையிலே சாஸ்வதமாக இருக்கும். அது சிவனுடைய திருவடி என்பதை தூய்த்துக் கொண்டிருக்கும். அதற்கு ஒரு தடை இல்லை. அது பேரின்ப நிலையை பெற்றுவிட்டது என்பதனால அதற்கு இனி ஒரு அச்சம் இல்லை என்பதனால, அதற்கு இனி ஒரு பிறப்பில்லை என்பதனால, அதற்கு இனி ஒரு குற்றம் இல்லை, மாசு இல்லை, மலம் இல்லை என்பதனால அது சிவனுக்கு சமமாகி விடுமான்னு கேட்டா அது சமமாகாது. என்ன காரணம்னா, அது ஐந்தொழில் புரியாதே, அது முக்தி வழங்காதே, அது ரசகுளிகையாக ஆகாதே. ரசகுளிகை தானே செம்பினை பொன்னாக்கும். அருங்கலங்க மறுத்து விட்ட பொன்னினை பொன்னாக்குமா அல்லது செம்பினை பொன்னாக்குமா? ஆக்காது என்பதனால அக்குளிகை போன்றது சிவம் என்று சொன்னார். உம்பரிபிரான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியன். இந்த காரணத்தினாலே உம்பரிபிரான் எல்லா தேவர்களுக்கும் தலைவராகின்ற இறைவன் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியன். உற்பத்தி என்றால் சிருஷ்டி, சிருஷ்டி முதலிய ஐந்தொழில்களுக்கும் அவனே உரியவன். ஆனா பிராக்டிகலா பார்க்கும்போது பிரம்மா சிருஷ்டி பண்றார், நம்முடைய தாய் தந்தையர் நம்மை சிருஷ்டி பண்றாங்க, நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பிரிக்கின்றோம். அப்ப சிருஷ்டியை நம்ம பண்றோமே. காத்தலையும் நம்ம பண்றோம், நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்கலையா? ஒடுக்குதலையே வந்து கடவுள் தான் செய்கின்றான்னு சொல்ல முடியாது. ஒரு கொரோனா வந்தா பல பேர் செத்து போறாங்க, ஒரு பூகம் வந்தா பல பேர் செத்து போறாங்க, ஒரு தீவிரவாதி குண்டு வச்சா பல பேர் செத்து போறாங்க. அப்பொழுது அந்த அழித்தல் என்ற தொழிலும் டெலிகேட் ஆறுது பார்க்கிறோம். மறைத்தலும் அவ்வாறு பலர் மறைப்பினை செய்கின்றார்கள். அருளல் என்பது உண்மையாக பார்த்தால் அடியார்களுக்கு நாம் செய்கின்ற தொண்டு என்பது முக்தியினை வழங்குகின்றது என்பதனால அடியார்களும் நமக்கு முக்தி இன்பத்தை வழங்கக்கூடிய ஆண்டவர்களைப் போல இருக்கின்றார்கள்
என்று பார்க்கின்றோம். இப்பொழுது ஐந்தொழில்களுக்கு கடவுளே உரியவன் அப்படின்னு சொல்வதற்கு என்ன பொருள்னா, உரிமை என்பது லெஜிட்டிமசி, டைட்டில். கடவுளுக்கு தான் உரிமை இருக்கு. அவன் விரும்பி உங்களுக்கு அதை டெலிகேட் பண்றனே அல்லாமல் அவன் எந்த நேரத்திலும் நம்முடைய அதிகாரத்தை நம்மிடமிருந்து எடுத்து விடலாம். கொடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டி என்று கூறுவதை போல கடவுளுடைய விருப்பத்தின் படிதான் ஏனையோருக்கு ஐந்தொழில் அமைகின்றன. என்ன காரணம்னா, காரணக்கடவுள் என்று சொல்லப்படுகின்ற பஞ்ச பிரம்மங்கள் அவர்களுக்கும் ஐந்தொழில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகமங்களிலே. படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றை உலகத்திலே கண்கூடாக பலரும் செய்வதை பார்க்கின்றோம். இதெல்லாம் பெருமானுடைய அருள் துணை கொண்டு நிகழ்கின்றனவே அல்லாமல் பெருமான் முற்றிலுமாக உலகத்திலே ஒடுக்கிய பிறகு எல்லோரும் அவனால் ஒடுக்கப்படும் பொழுது யாருக்கும் எந்த தொழிலும் இல்லாது போகின்றது. ஆனால் அந்த நிலையிலும் மகாசம்ஹாரத்திலும் நுண்ணிய ஐந்தொழிலை இறைவன் விடாது செய்து கொண்டிருக்கின்றான். அதற்குத்தான் சூக்கும நடனம் என்று பெயர். உண்மை விளக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கு. என்பதனால இறைவனுக்கு ஐந்தொழில் என்பது உரிமையாக இருக்கின்றது. அவனுடைய உரிமை அது, ப்ராப்பர்ட்டி, லெஜிட்டிமசின்னு சொல்றோம். அவன் விரும்பி இணையோருக்கு குறுகிய அளவிலே அந்த ஐந்தொழில் செய்கின்ற ஆற்றலையும் அந்த அவகாசத்தையும் வழங்குவான். அவன் அருள்துணை இன்றே பிறரால் ஐந்தொழிலை செய்ய முடியாது என்பது பொருள். சரி, உயிருக்கு என்ன உரிமை இருக்கின்றது? கடவுளுக்கு ஐந்தொழிலுக்கான உரிமை இருக்கின்றதுன்னு கேட்டா, உயிருக்கு என்ன உரிமை இருக்கின்றதுன்னா, உயிருக்கு நிரம்ப உரிமை இருக்கின்றது. அது என்ன உரிமைனா, நல்லா சாப்பிடுற உரிமை. உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்து. உயிருக்கு சிவானுபவத்திற்கு உரிமை இருக்கின்றது. சிவனை நுகர்கின்ற அனுபவம். எப்படின்னு கேட்டா, கற்கண்டு இருக்கின்றது. கற்கண்டு தனக்குத்தானே இனிக்குமா? கற்கண்டு என்பது எறும்பிற்கு தான் இனிக்கும். அப்ப எறும்பிற்கு என்ன உரிமை இருக்கின்றதுன்னு கேட்டா, கற்கண்டினை நுகர்கின்ற உரிமை எறும்பிற்கு இருக்கின்றது. அந்த உரிமையை எறும்பிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது. அதுபோல சிவானுபவம், முக்தி இன்பத்தை நுகர்கின்ற அந்த உரிமை என்பது உயிருக்கு இருக்கின்றது என்று உயிரினுடைய உரிமையும் அவர் கூறினார். இது வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. உத்திஷ்டந்துதே அமிர்தசிய புத்திராக, மரணமிலா பெருவாழ்விற்கு உயிர்கள் உரியன என்று பார்க்கின்றோம். இறைவனுடைய எண்குணங்களுக்கும் உயிர்கள் உரியன என்று பார்க்கின்றோம். இறைவனுடைய எண்குணங்களுக்கு உயிர்கள் உரியன என்பதனாலேயும், முக்தி நிலையிலே இந்த எண்குணங்கள் உயிரிடத்திலே தங்கும் என்பதனாலேயும், உயிர்கள் பஞ்சகிருத்தியங்களை செய்து விடுமா அல்லது எண்குணங்களை பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே இறைவனுக்கு முழுவதும் சமமாகி விடுமா என்று கேட்டால், அந்த நிலையிலும் சமத்துவம் இல்லை என்பதனை பின்னால் வருகின்ற பாடலிலே கூறுகின்றார். அடுத்தது 11வது பாடலை பார்ப்போம். செம்பு பொன்னாக மாறினாலும் அவ்வாறு மாற்றமடைந்த போதும் வேறொரு செம்பில் உள்ள களிமீரை நீக்கும் ஆற்றல் அந்த செம்பிற்கு இல்லை. ஆகவே முக்தி வழங்குவன் சிவபெருமானே என்பதனால முக்தியை பெற்ற உயிர் முக்தி வழங்குகின்ற கடவுளுக்கு இணையாகாது என்று சிவசமவாதத்தினை செம்மையாக இங்கு மறுத்தார். ஆனா இங்க சுத்த சைவர்களும் மறுக்கப்படுகின்றார்கள். சுத்த சைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அறிவுக்கு செயல் என்பது இல்லை என்பதனால சிவானுபவம் என்பது ஒரு நுகர்ச்சியே இல்லை என்பதனால உயிர் என்பது சிவனை அனுபவித்து ஆனந்திக்கும், களிப்புற்று இருக்கும், இன்புற்று இருக்கும் என்று கூறுவதெல்லாம் பிழை. உயிருக்கு சிவானுபவத்தின் மீதும் உரிமை இல்லை. அப்ப முக்தி நிலையிலே உயிர் என்பது வாளா இருக்கும், அவ்வளவுதான். அது இறைவன் அளிக்கின்ற இன்பத்தை நுகரும், அனுபவிக்கும் என்று சொல்லக்கூடாது. நுகரும் என்று சொன்னால் நுகர்கின்ற பொருள், நுகரப்படும் பொருள், நுகர்ச்சி என்ற அந்த முப்படி வந்து விடுகின்றது என்பதனால அது முக்தி நிலை ஆகாது. ஆகவே முக்தி நிலை என்பது ஒரு நுகர்ச்சி நிலை அன்று என்பதனால உயிர் சிவானுபவத்திற்கு உரியது என்று கூறுவது பிழை என்று அவர்கள் கூறுவார்கள். உயிர் சிவானுபவத்திற்கு உரியது என்று வற்புறுத்துவதனால அந்த சுத்த சைவர்களை இங்கு நம்முடைய ஆசிரியர் மறுக்கின்றார். ஆகவே இந்த பாடல் 10வது பாடல்ல சிவ சமவாதம் கூறுபவரையும் மறுக்கின்றார், சுத்த சைவர்களையும் மறுக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அடுத்த பாடலை பார்ப்போம். 11வது பாடல். முதல்வனுக்கும் ஆன்மாவுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை உணர்த்தி ஆன்மா சிவனுக்கு சமமாக ஒருபோதும் ஆகாது என விளக்குகின்றார் இந்த 11வது
பாடலில அதனை படிப்போம். சிவன் ஜீவன் என்றிரண்டும் சித்து ஒன்றாம் என்னில், சிவன் அருட்சித்து இவன் அருளை சேரும் சித்து, அவன்றான் பவம் கேடு புத்தி முக்தி பண்ணும் சித்து, இவற்றில் படியும் சித்து அறிவிக்கப்படும் சித்து இவன்றான். அவன்றானே அறியும் சித்தாதலினால் இரண்டும் அணைந்தாலும் ஒன்றாகாது அனன்னியமாயிருக்கும், இவன்றானும் புத்தியின் சித்து இவனாமோ புத்தி, இது அச்சித்தெற்றில் அவனுக்கு இவனும் அச்சித்தாமே. எளிமையான பாடல் தான், ஆனா எச்சரிக்கையா படிக்கணும். யாற்றொழுக்கிலேயே படிக்கக்கூடிய ஒரு பாடல். சிவன் ஜீவன் என்றிரண்டும் சித்து ஒன்றாம் என்னில். நூல்களிலே சிவனை சித்து என்று சொல்லியிருக்கின்றது, ஜீவனையும் சித்து என்று சொல்லியிருக்கின்றது. இரண்டுமே அறிவுள்ள பொருள் என்பதனால இரண்டுமே சமம் என்று கொண்டால் என்ன? இரண்டும் ஒன்றுதான். ஒன்று என்பதற்கு ஒரு பொருள் தான் என்பது பொருள் இல்லை, ஒரு நிலையிலே இருக்கின்ற பொருள், ஈக்குவல்ஸ். சிவனும் அறிவுள்ள பொருள், ஜீவனும் அறிவுள்ள பொருள் என்பதனால இரண்டு பேரும் ஈக்குவல். இப்ப நம்முடைய நாட்டுல பார்ப்போம், நம்ம நாட்டிலே பிறந்து இருப்பவர்கள் எல்லாரும் பிறப்பினாலேயே நம் நாட்டினுடைய குடியுரிமையை பெறுகின்றார்கள். நம் நாட்டிலே குடியுரிமையை பெற்றிருக்கின்ற காரணத்தினாலேயே எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் சமம். அதாவது ஒருத்தர் தான் இருக்காங்கன்னு சொல்லல, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, ஆனா எல்லாரும் ஈக்குவலா இருக்காங்க. இதே நம்முடைய அரசியல் சட்டம் வலியுறுத்துகின்றது. ஆர்டிகிள் 14, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். யார் சமம்? இந்தியர்கள் அனைவரும் சமம். ஏன்னா இந்த சட்டம் இந்தியர்களுக்கானது. அப்பொழுது இந்த இந்திய நாட்டு சட்டம் என்பது எல்லா இந்தியர்களையும் ஒன்று போல் கருதுகின்றது. அதற்கு என்ன காரணம்? எல்லாரும் இந்தியர் என்பதான காரணம். எல்லாம் இந்தியாவில பிறந்திருக்கிறோம், இந்தியர்கள். அப்ப நானும் இந்தியன், நீங்களும் இந்தியன் என்பதனால சட்டத்திற்கு முன்பாக நாம் சமம். உங்களுடைய உரிமையும் என்னுடைய உரிமையும் ஒன்றுதான். என்னை விட உங்களுக்கு அதிக உரிமை கிடையாது, உங்களை விட எனக்கு குறைஞ்ச உரிமை கிடையாது. ஈக்குவலான ரைட்ஸ் இருக்கு. அதே போல நூல்களிலே கடவுளையும் சித்து என்று சொல்லியிருக்கு, உயிரினையும் சித்து என்று சொல்லியிருக்கு என்பதனால ஒன்றாம், இரண்டும் ஒன்றாம் என்று சொன்னால் இரண்டு பொருளும் ஒன்றாகிவிட்டன என்பது பொருள் இல்லை. இந்த இடத்துல ஒன்று என்பதற்கு சமம் என்பது பொருள். ஆகவே இரண்டும் சமம் என்று சொன்னால் அது பொருந்தாது. இப்ப திருமந்திரம் போன்ற நூல்கள் கூட உயிர் என்பது கடவுளோடு சேர்ந்து முக்தி பெறும், அது பாசத்தோடு சேர்ந்து இந்த பவத்திலே சம்சாரத்திலே அழுந்தி இருப்பது என்பது அதனுடைய இயல்புக்கு மாறானது. அது இறைவனோடு சேர்ந்து முக்தி பெற வேண்டும் என்பதற்காக மேகத்திலிருந்து மழை பொழிகின்றது, குளத்திலே நீர் இருக்கின்றது, குளம் உடைந்து நீர் ஓடுகின்றது. நீர் கடைசியில நீரோடு சேர்வதை போல உலகத்திலே எங்க நீர் இருந்தாலும் அதெல்லாம் என்ன பண்றது? நீரெல்லாம் செல்கின்ற ஒரு இடம் சமுத்திரம், பெரிய நீரினுடைய ரிசர்வாயர். ஊற்று நீரும் மழை நீரும் ஆற்று நீரும் எல்லா நீரும் போய் சேருது. நீர் என்பது நீரோடு சென்று சேர்ந்து விடுகின்றது கடைசியில. அதே போல சித்திற்கு சித்தன்று சேர்விடம் வேறுண்டோ அப்படின்னு கேட்கிறார். அறிவு பொருளாகின்ற உயிருக்கு அறிவு பொருளாகின்ற இறைவனிடத்தில் தான் அடைக்கலம். இது இயல்பாக சென்று அங்குதான் சேர வேண்டும், வேறு இடத்திலே சேர முடியுமா? அப்ப அச்சித்தாகின்ற உலகத்திலே உயிர் சேர்ந்து இன்புற்று வாழ முடியுமா அப்படின்னு கேள்வி. அப்ப ஜட பிரபஞ்சத்திலே நாம் வாழ்ந்தாலும் கூட நமக்கு அதுல இன்பம் இல்லை. என்ன காரணம்னா பொருத்தமற்ற வாழ்வு என்பதனால சித்திற்கு சித்தன்றி சேர்விடம் வேறுண்டோ என்றெல்லாம் கேட்பதனால சித்தும் சித்தும் சமமாகி விடுமா, உயிரும் சிவமும் சமமாகி விடுமான்னு ஒரு கேள்வி வருது. ஆகாது என்று விளையளிக்கின்றார். இதுவும் அறிவு பொருள், அதுவும் அறிவு பொருள் என்றாலும் கூட இரண்டு அறிவு நிலைகளிலும் வேற்றுமைகள் இருக்கின்றன, நிரம்ப வேற்றுமைகள் இருக்கின்றன. என்ன வேற்றுமைன்னு கேட்டா, சிவன் அருட்சித்து, சிவன் அருளே வடிவமாகின்ற சித்து, இவன் அருளை சேரும் சித்து, பெருமான் வழங்குகின்ற அருளை சென்று அடைகின்ற சித்து இவன். அவன்றான் பவம் கேடு புக்தி முக்தி பண்ணும் சித்து, அவன் பந்தம் வீடு இரண்டையும் படைக்கின்ற சித்து. பவம் என்றால் பந்தம், பிறவி. கேடு என்றால் அந்த பந்தத்தின் கேடு, அதனை செய்கின்ற சித்து. பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. இவன் பந்தப்படுகின்ற சித்து, முக்தி பெறுகின்ற சித்து. படைப்பினையும் வீட்டினையும் அவன் படைத்து தருகின்றான் உயிர்களுக்கு. ஆகவே அவன் படைத்து தருகின்றான்,
இவனுக்காக அவன் படைத்தருகிறான், இவன் பெறுகின்றான், அவன் அளிப்பவன், இவன் பெறுபவன் என்ற வேறுபாடு இருக்கின்றது. புக்தி முக்தி பண்ணும் சித்து. புக்தி என்பது என்ன? இந்த உலகிலே வாழ்கின்ற வாழ்க்கையிலே நமக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் புக்தி. அந்த புக்தியினையும் இறைவன் தருகின்றான், முக்தியினையும் இறைவன் தருகின்றான். ஆகவே பந்தம் வீட்டினை படைக்கின்ற சித்து கடவுள். இவற்றில் படியும் சித்து உயிர். கடவுளால் படைத்து தரப்படுகின்ற பிறவியிலும் முக்தியிலும் சென்று சேர்ந்து அழுந்தி நுகர்கின்ற சித்து இந்த உயிர். கடவுள் பிறவியிலே சேர்த்தால் நாம் பிறவியிலே சென்று சேர்வோம். கடவுள் தன் திருவடியிலே சேர்த்தால் நாம் இந்த திருவடியிலே சென்று சேர்வோம். அப்படி சுதந்திரம் இல்லாமல் கடவுள் இயங்குகின்ற சித்து பொருள் தான் நாம். ஆயத்திடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே, ஆயக்கடவேன் நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் அப்படின்னு திருவாசகம் சொல்லுது. ஆகவே கடவுள் பவம் கேடு புக்தி முக்தி பண்ணும் சித்து. புக்தி என்றால் இன்பங்கள், அந்த புசிப்பு, அதனை செய்கின்ற அதான் புக்தி. புக்தி முக்தி பண்ணும் சித்து. இவற்றில் படியும் சித்து நம்முடைய உயிர். அறிவிக்கப்படும் சித்து. இந்த உயிர் என்பது அறிவிக்கப்படுகின்ற ஒரு உயிர், ஒரு அறிவு. பெருமான் அறிவித்தால் இது அறியும், தானாகவே அறியாது அப்படின்னு பார்த்தோம். இவன் தான் அறிவிக்கப்படும் சித்து, உபதேசியாய் நிற்பன் என்று நம்முடைய மெய்கண்டார் கூறுவார். ரொம்ப அருமையான வார்த்தை. அந்த உயிர் என்பது சதசத்தா இருக்கும் என்பதை உயிருடைய இலக்கணம் 7ஆம் நூற்பாவில் சொல்லும் பொழுது, ஒரு ஏதுவிலே சொல்லும் பொழுது உயிர் உபதேசியாய் இருக்கும் என்று கூறுவார். அதாவது மாயை அறிகின்ற நிலையிலே மாயின் கருவிகளை கொண்டு அறிந்து நுகர்வதாகவும், இறைவனை அறிகின்ற நிலையிலே அருளாகின்ற கருவியை கொண்டு அறிந்து அறிவிக்கப்பட்ட அந்த இறைவனிடத்திலே அழுந்துவதாகவும், இவ்வாறு எப்பொழுதுமே உபதேசியாக அறிவிக்கப்படுகின்ற பொருளாகவே உயிர் இருக்கும். கரணங்களை கொண்டே உயிர் அறிவு விளக்கம் பெறுகின்றது. உலகத்திலே மாயையை படைத்த கரணங்களை கொண்டு அறிவு விளக்கம் பெறுகின்றது. கடவுளை அறியும் காலத்திலே அருளே கருவியாக இருக்கின்றது. ஆகவே உயிர் அறிவு என்பது தானாக இயங்குவதில்லை, அது ஏதோ ஒன்றை பற்றி கொண்டுதான் வாழ்கின்றது. பாரசைட் போல அது தனக்கு படைத்தளித்து தரப்படுகின்ற மாயா கரணங்களை பற்றி கொண்டு வாழ்கின்றது, அறிவிளக்கம் பெறுகின்றது. அல்லது பெருமானுடைய அருளையே பற்றி கொண்டு அறிவிளக்கம் பெறுகின்றது. ஆகவே அது அறிவிக்க அறிவதே அல்லாமல் தானாக அறிவதில்லை. எதை போலன்னு கேட்டா, சூரிய ஒளி காட்டவே காண்கின்ற கண் காண்கின்றது, இருட்டிலே கண் தானாக காண்பதில்லை. கண் காண்பதற்கு கண்ணொளியிலே இன்னொரு ஒளி கலக்க வேண்டும். அப்பொழுது தானல்லாத ஒரு ஒளி உதவி செய்தால்தான் கண்ணொளி காண்கின்றது. அதே போல உயிரறிவு என்பது சர்வ சுதந்திரம் கொண்டது அன்று. அது அந்த அறிவு இயங்குவதற்கு இன்னொரு அறிவு துணை செய்ய வேண்டும். ஆகவே அறிவிக்கப்படும் சித்து என்பது உயிர். அவன்தானே அறியும் சித்து, அவன் தானே அறியும் சித்து. அவன் பிறர் துணையின்றி தானாகவே அனைத்தையும் அறிகின்ற சித்து. ஆதலினால் இரண்டும் அணைந்தாலும் ஒன்றாகாது. அப்ப முக்தி நிலையிலே இரண்டும் கலக்கின்றன என்பது உண்மை. எதை போலன்னு கேட்டா, அப்பிலே உப்பு கலப்பதை போல என்று நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கு. உப்பு கரிக்கும் என்பதனால இனிப்பா நம்ம வச்சுப்போம். நீரிலே சர்க்கரை கலந்து வெள்ளப்பாக ஆகின்றது. வெள்ளப்பாகிலே நீரும் இருக்கின்றது, வெள்ளமும் இருக்கின்றது என்றாலும் அது வெள்ளமாகவே மதிக்கப்படுகின்றது. அதுதான் ஜீவன் சிவனாதல் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப வெள்ளப்பாகிலே இருக்கின்ற நீர் வெள்ளத்தின் தன்மை தான் வெளிப்படுத்தும். அது போல ஜீவனிடத்திலே சிவனுடைய எண்ணங்கள் தான் வெளிப்படும். ஜீவனிடத்திலே ஜீவனுடைய தன்மை வெளிப்படாது, ஜீவன் இருந்தாலுமே வெளிப்படாது. ஜீவனுக்கு ஒரு கேடு இல்லை, இருந்தாலும் சிவத்தன்மை தான் பெற்று விளங்குவான். ஆகவே ஜீவன் என்ற தனக்கு ஒரு கேடு இல்லாமலேயே சிவமாதல் என்பதுதான் கலத்தல். அதான் முக்தி நிலை, அத்வைத முக்தி நிலை. அந்த அத்வைத முக்தி நிலையை சொல்லும்போது இரண்டும் அணைந்தாலும் என்று சொல்கின்றார். இரண்டும் அணைந்தாலும் என்று சொன்னால் அத்விதப்பட்டாலும் ஒன்று ஆகாது என்றார். ஒன்று ஆகாது என்று சொன்னால் ஒன்றுக்கொன்று சமமாகாது என்பது பொருள். ஒன்று என்ற சொல்லுக்கு இங்கு சமம் என்பது பொருள். அல்லது ஒன்றாதல் அப்படிங்கிறது இரு பொருள்களுள் ஒரு பொருளே எஞ்சுதல் அப்படின்னு சில பேர் வச்சுக்கிறாங்கல்ல. உயிர் கெட்டு போகும், சிவம் மட்டும்தான் இருக்கும், அந்த பொருளும் ஆகாதுன்னு அதுவும் மறுக்கப்படுது. அது ஒன்று என்பதற்கு சமம் என்ற பொருளை கொண்டால் அத்வைத முக்தி நிலையிலும்
பொருள் தன்மையினால் வேறுபாடு இருப்பதனால ஜீவனும் சிவமும் சமமாக மாட்டார்கள் என்பது பொருள். ஒன்று ஆகாது என்பதற்கு சமமாகாது என்று பொருள் கொள்ள வேண்டாம். என்று பொருள் கொண்டால் அது பொருள். ஒன்று என்பதற்கு சமம் என்று பொருள் கொண்டால் ஒன்று ஆகாது சமமாகாது என்பது பொருள். ஒன்று என்பதற்கு ஒன்றுதல் என்று பொருள் கொண்டு, அதாவது இரண்டு பொருள் சேரும் பொழுது ஒன்று கெட்டு போய்விடும், நசித்து விடும், ஒரு பொருளே எஞ்சி இருக்கும் என்று நம்ம பார்த்தோம் போன பாடல்ல. அப்படிப்பட்ட கொள்கை கொண்டு வந்தும் பிழை. ஆகவே இரண்டும் சேர்ந்தாலும் ஒன்று ஆகாது என்றால் ஒன்று கெட்டு போய் இன்னொன்றே எஞ்சுதல் நிலை என்பது நிகழாது. அப்ப அது எப்படி இருக்கும்னு கேட்டா அனன்யமாய் இருக்கும், அந்நியமற்று இருக்கும். அந்நியம் என்றால் பிரிந்து இருத்தல், வேறு வேறாய் தெரிதல். ஒரு வீட்டுக்கு போறோம், கணவன் மனைவி. அந்த ஐயா சொல்றாரு, கத்திரிக்காயை வதக்கி வெண்டைக்காய சாம்பார் பண்ணுங்கிறாரு. வேணும்னே அந்த அம்மா என்ன பண்றாங்க, வெண்டைக்காயை வதக்கி கத்திரிக்காய சாம்பார் பண்றாங்க. இது அந்நியமாய் இருத்தல், மாறுபட்ட கருத்து கொண்டிருத்தல். சொன்னதை செய்யக்கூடாது, வேண்டுமென்றே. அப்ப நம்ம அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது அங்கு ஒற்றுமை இல்லைன்னு. ஆனா வீட்டுக்காரர் சொல்ல விட்டதை கூட அவர் இதைத்தான் விரும்புவார்னு அறிஞ்சு சொன்னதெல்லாம் கடைபிடிப்பதை போலவே கருத்து ஒருமித்திருப்புகின்ற இல்லறமும் இருக்கு. கருத்து ஒன்றாய் இருப்பவர்கள், அவர்கள் உடம்பினாலே இரண்டு பொருளாய் இருந்தாலும் இருவரும் ஒருவரே என்று உலகம் கருதும். எப்படி கருதுன்னா, ஒரு உதவி அது ஐயாட்ட கேட்டாலும் அம்மாவை கேட்டு சொல்றேன்னு சொல்ல மாட்டார், அம்மாவை கேட்டாலும் ஐயாவை கேட்டு சொல்றேன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்? கருத்து ஒருமித்து இருப்பதனால யார்கிட்ட சொன்னாலும் நடக்கும். எப்படி கடவுளை வழிபட்டாலும் நமக்கு அருள் கிடைக்கும், அம்பாவை வழிபட்டாலும் அருள் கிடைக்கும் என்பது போல அங்கு ஒற்றுமை இருக்கின்றது. அதை போல இருப்பதுங்கிறது அந்நியமற்றிருத்தல். அதை அந்யோன்யம் என்று கூறுகின்றார்கள். அந்யோன்யம் என்றால் அந்நியத்திற்கு அந்நியம், அந்நியம் என்றால் பிரிந்திருத்தல், வேறுபட்டிருத்தல். இப்ப பக்குவமாகாத சோறு, அப்படியே நெத்து நெத்தா வெற வெறையா ஆணி ஆணியா இருக்கிற சோறு, அதெல்லாம் ரசத்தை கலந்து சாப்பிட்டா சரி வருமா? பிசையவே வராது. ரசம் தனியா இருக்கும், சோறு தனியா இருக்கும், அழியாத சோறு. ஆனா அழிந்த சோறு ஒரு அரை கரண்டி ரசம் விட்டு பிசைஞ்சா ரெண்டும் நன்றாக இழைந்து குழைந்து போகும். அப்ப அது அனன்யமா இருத்தல், பிரிப்பின்றி இருத்தல், வேற்றுமையின்றி இருத்தல். இப்பொழுது பொருள் தன்மையினாலே இரண்டும் வேறா இருந்தாலும் கூட கலப்பினாலே அனன்யமா இருக்கும். அதைத்தான் அந்யோன்யமா இருக்கும் என்று சொல்கிறார்கள். கணவன் மனைவி ரெண்டு பேர்னா கூட ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினைப்பார்கள். வீட்டுக்கு வந்தவங்களை ஒரு மாதிரியே உபசரிப்பார்கள். ஒருத்தர் வாங்கன்னு கூப்பிட்டு ஒருத்தர் போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி கருத்தொற்றுமை இருக்கும். அதே போல சிவனும் சிவனும் ஒன்றாகி இருப்பார்கள் என்று சொன்னால் அனன்யமாய் இருப்பார்கள். அங்கு இரண்டு பொருள் இருந்தாலும் அங்கு வேற்றுமை தோன்றாது இருக்கும். அதுதான் அத்வைத முக்தி அல்லாமல் சமத்துவம் அங்கு அத்வைத முக்தி இல்ல. எந்த நிலையிலும் கணவனும் மனைவியும் சமமாக மாட்டார்கள். கணவனும் மனைவியும் சமம் என்று சொன்னால் திருமணமே செய்து கொள்ள வேண்டாம். அவர்கள் சமமில்லை என்பதனால்தான் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். ஆனால் திருமணம் செய்து கொண்டு இணையாக இருக்க வேண்டும், துணையாக இருக்க வேண்டும், கருத்து ஒருமித்து இருக்க வேண்டும், அந்யோன்யமாக இருக்க வேண்டும், அனன்யமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். அதே போல ஜீவனும் சிவனும் முக்தி நிலையிலே சிவனுடைய எண்குணங்களே ஜீவன் பெற்று தன்னிடத்திலே விளங்கி இருக்கும். ஆனால் அந்த நிலையிலும் இரு பொருள் உண்டு, ஜீவன் சிவனுக்கு சமமாக இராது என்பது பொருள். ஆகவே சித்தாந்த முக்தி நிலையிலே இரண்டும் அணைந்தாலும் என்றால் அத்விதமாக கலந்தாலும் ஒன்று ஆகாது என்றால் இரண்டு பொருள் சமமாகாது என்பது ஒரு பொருள், ஒன்றும் கெடாது என்பது ஒரு பொருள். ஒன்றாகாது என்றால் இரண்டு பொருள் உண்டு, ஆனால் அது இரண்டாக தெரியாமல் ஒன்று போலவே தோன்றும், அனன்யமாய் இருக்கும். சரி என்று சொல்லிவிட்டார். இதை விளக்குவதற்கு என்ன சொல்றாருன்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஆராய்ந்து அறிகின்ற அறிவு உணர்ச்சி என்று சொல்லப்படும். நெருப்பை தொட்டுக்கிட்டா சுடுது, ஐச தொட்டுக்கிட்டா சில்லுன்னு இருக்குது, ஆக்கில திருநெல்வேலி அல்வா வச்சா திதிக்குது, மிளகாய கடிச்சா காரமா இருக்குது, கடுக்காய சப்பினா கசக்குது. இது உணர்ச்சி.
இந்த உணர்ச்சிகளை அறிவது எது அப்படின்னு கேட்டா நம்முடைய அறிவு என்று சொல்லப்படுகின்ற புத்தி. அப்ப புத்தி என்பது உயிருக்கு மிக நெருங்கி இருக்கின்றது. புத்தி என்ற நம்முடைய கல்வி கண்டங்களிலே புத்தி என்பது உயிருக்கு மிக நெருங்கி இருப்பதனால அது ஏற்றத்தை பெற்றிருக்கின்றது. அது உயிரை போலவே கருதப்படும். என் அறிவுக்கு எட்டின வரையிலும் அப்படின்னு நம்ம சொல்றது சொல்றோம். So far as I know, to the best of my knowledge அப்படின்லாம் ஆங்கிலத்தில் சொல்றோம். நான் அறிந்த வரையிலும், பாரதியார் சொல்றார், நான் அறிந்த வரையிலும் தமிழ் மொழிக்கு இணையான மொழி இல்லை அப்படிங்கிறார். அப்ப நான் அறிந்த வரையிலும் என்பது நான் தான். அப்பொழுது ஒரு மனிதன் தன்னையும் தன் புத்தியையும் ஒன்றாக கருதுகின்றான். அப்படி கருதினாலும் கூட ஸ்ட்ரிக்டாக சித்தாந்த சாஸ்திரத்தின்படி பார்த்தோம் என்று சொன்னால் புத்தி என்பது ஒரு ஜடப்பொருள். அது உயிரினை நோக்க அச்சித்தாகும். உயிரோடு கலந்து இருக்கின்ற காரணத்தினாலே உயிரினுடைய சித்தின் தன்மையை பெற்று அது சித்து போல் விளங்கினாலும் உயிருக்கு மிக நெருங்கி இருக்கின்ற காரணத்தினாலே அந்த காரணமாகின்ற புத்தி சித்து என்று கருதப்பட்டாலும் அதனை நன்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உயிரறிவினை நோக்க புத்தி என்ற கருவி அச்சித்து தான். அதை போல கடவுளுடைய அறிவின் துணை கொண்டே இயங்குகின்ற அறிவு நம்முடைய அறிவு என்பதனால கடவுளுடைய அறிவாகின்ற தானே அறிகின்ற பேரறிவு, அந்த பேரறிவினை நோக்க, அதோடு கம்பேர் பண்ண, அதோடு உருள வைத்து சிந்திக்க நம்முடைய சிற்றறிவாகின்ற உயிர் என்பது இந்த புத்தியை போல அச்சித்து போல ஆகும். அறிவிருந்தும் அறிவில்லாதவர்களாக தான் நம்ம இருப்போம். இறைவனுடைய அருள்துணை இல்லை என்று சொன்னால் அறிகின்ற ஆற்றல் இருந்தா அறியாத போல இருப்போம். இந்த ஊமையை ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். நாம அச்சித்தாகி விடுவோம். நாம் உண்மையிலே அச்சித்து என்று கூறுகின்றாருன்னா அப்படி கூறல. எப்படி கூறுகிறாருன்னா, சூரிய ஒளி துணை இல்லாமல் காண்கின்ற கண்ணு குருட்டு கண் தானே. நல்லா யோசிச்சு பாருங்க. சூரியனே உதிக்கல, வேற எந்த ஒளியும் இல்லை, நாமெல்லாம் காண்கின்ற கண் கொண்டவர்கள் தான். இருந்தாலும் காண்கின்ற கண் என்ற பெருமை கிடையாது. ஒரு பொருளையும் காணவில்லை என்றால் பெருமை இல்லை. அதே போல அறிவுதான் நாம. ஆனால் எந்த பொருளையும் அறிய வாய்ப்பில்லை என்றால் அறிவு என்ற நிலை இல்லை. அப்பொழுது கும்மிருட்டிலே காண்கின்ற கண் குருட்டு கண் போல் இருக்கின்றது. அதே போல இறைவன் அறிவிக்காத நிலையிலே அறிகின்ற அறிவு என்பது அறியாத ஒரு ஜடப்பொருளை போலதான் இருக்கின்றது. ஆகவே அச்சித்து போல இருக்கின்றது என்பது பொருள். உயிரோடு சேர்ந்து காணப்படுகின்ற புத்தி உயிரை போல மதிக்கப்பட்டாலும் பிரித்து உணர்ந்தால் உயிர் சித்து என்றும் புத்தி அச்சித்து என்றும் சாத்திரம் கூறுவதை போல கடவுள் அறிவினாலே இயங்குகின்ற உயிரறிவு என்பது கடவுள் அறிவோடு ஒப்ப நோக்கினால் இது புத்தியை போன்ற ஒரு அச்சித்து பொருள் என்றே கருதப்படும் என்று இந்த பாடல் கூறுகின்றது. இவன்றானும் புத்தியும் சித்து இவனாமோ புத்தி, இவனும் சித்து புத்தியும் சித்து இருந்தாலும் இவனாமோ புத்தி என்றால் புத்தி இவனாமோ ஆகாது. இது அச்சித்தென்றிடில், இந்த புத்தி என்பது அச்சித்து என்று சொன்னால் அவனுக்கு இவனும் அச்சித்தாமே, கடவுளுக்கு உயிர் என்பது அச்சித்து போல ஆகும் என்று ஒரு பாடல். எளிமையான பாடல் தான். ஆகவே சிவ சமவாதம் கூறுவது குற்றம் என்று சொல்லப்பட்டது. அருளை பெறுவதாலும் அறிவிக்க அறிதலாலும் ஆன்மா இறைவனை நோக்க அச்சித்தே என்று கூறப்படுகின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப இதெல்லாம் இந்த அந்தரங்க வேறுபாடுகள் அந்த பேரறிவாகின்ற கடவுளுக்கும் சிற்றறிவாகின்ற உயிருக்கும் இருக்கின்ற காரணத்தினாலே ஜீவன் என்றைக்குமே சிவனுக்கு சமமாக ஆகாது என்று சொல்லப்பட்டார். இப்பொழுது இந்த அதிகரணத்துடைய இரண்டாவது இறுதி பாடல் 12வது பாடல் வருகின்றோம். 11வது நூற்பா இதனோட முற்று பெறும் ஒரு முக்கியமான பாடல். இதுல அருமையான எடுத்துக்காட்டுகள் கூறுகின்றார். சைவ சமயத்திலே இருக்கின்ற பேதங்கள், பிரிவுகள், அவர்கள் கொண்டிருக்கின்ற பல வகையான முக்தி நிலைகளை மறுத்து சித்தாந்த முக்தி நிலையின் உண்மையான இயல்பினை கூறப்போகின்றார் இந்த பாடல். இந்த பாடலாம் மனப்பாட பாடலா வச்சுக்கணும். இரும்பை காந்தம் வலித்தார் போல் இயைந்து அங்கு உயிரை எரி இரும்பை செய்வது போல் இவனை தானாக்கி அரும்பித்து இந்தனத்தை அனல் அழிப்பது போல் மலத்தை அறுத்து அமலன்
அப்பணைந்த உப்பே போல் அணைந்து விரும்பி பொன்னினை குளிகை ஒழிப்பது போல் அடக்கி மேலித்து தானெல்லாம் வேதிப்பானாகி கரும்பை தேனை பாலை கனியமுதை கண்டை கட்டியை ஒத்திருப்பன் அந்த முக்தியினில் கலந்தே. அருமையான பாடல். பாடல் ரொம்ப ஆழமான பாடல். என்ன சொல்றாருன்னா, முக்தி நிலை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இறைவன் அதிகாரி என்பதற்காக இறைவனுக்கு முக்தி வழங்குதல் கூட செயலில்லை, அவன் சும்மாவே இருப்பான் என்று கூற வேண்டிய தேவையில்லை. அவன் நம்மை போல் செயல் செய்வதில்லை, அவன் இயல்பாகவே முக்தி வழங்குகின்றான். ஆகவே ஒரு பொருள் செயல்படுவதற்கு விகாரப்பட்டுத்தான் செயல்பட வேண்டும் என்பதில்லை. ஆகவே இறைவன் முக்தி வழங்கினாலும் நிர்விகாரியா இருப்பான் என்று சொல்லி, இப்பொழுது ஈஸ்வர அதிகாரவாதம் அதற்கு ஒரு குற்றம் இல்லை. ஈஸ்வர அதிகாரவாதிகளுடைய நோக்கம் என்ன? கடவுள் நிர்விகாரி என்று சாதிப்பது நோக்கம். அந்த நோக்கத்திலே பழுதில்லை. இறைவன் விகாரியாக அல்ல, அவன் நிர்விகாரி தான். ஆனால் அவன் முக்தி வழங்குவதனால அவன் விகாரி ஆயிட மாட்டான், முக்தி வழங்கினாலும் நிர்விகாரி. இதை போலவே சில இடங்களிலே உயிர் இறைவனுக்கு சமமாக ஆகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி சமமாகின்றது என்று கேட்டால், பெருமானுடைய எண்குணங்களை பெற்று சமமாகின்றது. அது பெருமானுக்கு சமமாவதனால முக்தி வழங்குவோன் கடவுள், முக்தியை பெறுவது உயிர் என்ற வேற்றுமை என்பது அங்கு மறையவில்லை. அந்த வேற்றுமை மறையாமலேயே பெருமானுடைய இன்பத்தையே தங்கள் இன்பமாக பெறுகின்றது என்ற காரணத்தினாலே அங்கு சமநிலை உண்டாகின்றது. ஆகவே அது சிவ சமவாதமும் குற்றம் இல்லை, ஆனால் அதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை போல தகுந்த எடுத்துக்காட்டுகளினாலே எல்லா சமயத்தாரையும் மறுக்கவும் செய்கின்றார், அரவணைக்கவும் செய்கின்றார். அற்புதமான பாடல் இது. எப்படி சொல்றாருன்னா, இரும்பை காந்தம் வலித்தாற் போல் இயைந்து அப்படின்னார். இரும்பு இருக்கின்றது, இரும்பு ஊசி, அதனை காந்தம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே வலிக்கின்றது. வலிக்கின்றது என்றால் இழுக்கின்றது, தன்பால் ஈர்க்கின்றது. வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பைவளை மெய்யற்கு மெய்யனை அல்லாதார் கல்லாத வேதியனை ஐயாறு அமர்ந்தானே என்றெல்லாம் திருவாசம் கூறுகின்றது. அதனால்தான் இறைவனுக்கு சிவன் என்றே பெயர். சர்வம் வசம் கரோதீதி சிவகா, எல்லா உயிர்களையும் தன்பால் ஈர்ப்பவன் என்பதால் சிவன். இப்பொழுது ஈர்த்தல் என்ற தொழில் அவனுக்கு இருக்கின்றது. அப்ப நான் ஒரு பொருளை ஈர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாட்டை கட்டி பிடிச்சு இழுத்துட்டு வரணும். கொல்லப்பக்கம் இருக்கிற மாட்டை ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துல மாத்தி கட்டணும்னா நான் மாடு இருக்கிற இடத்துக்கு போகணும். போய் அந்த மாட்டை ஏற்கனவே கட்டியிருக்கிற மரத்திலிருந்து அவுத்து அத கழுத்துல இருக்கிற கட்டியிருக்கிற கயித்தை நான் கையில வளைச்சு இழுத்துக்கிட்டு போகணும். அது வரமாட்டேங்கும். அப்ப அதை தரன்னு இழுத்துக்கிட்டு போய் இன்னொரு மரத்துல கட்டணும். இதற்கு நான் விகாரப்படுகின்றேன். இதே போல கடவுள் செய்வானா? மாட்டார். அவர் இருக்கிற இடத்திலிருந்தே எல்லாத்தையும் செய்வர். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். காந்தம் என்பது தான் விகாரப்படாமல் எவ்வாறு தன் சந்நிதியிலே ஊசிகளை இயங்க செய்கின்றதோ, அதே போல பெருமான் தன்னுடைய சொரூபத்திலே வடிவத்திலே எந்த விகாரமும் கீறலும் இல்லாமல் இருந்த வண்ணம் இருந்து கொண்டே இறைவன் முக்தி வழங்குகின்றான் என்பதனால, முக்தி வழங்குவதனால இறைவன் விகாரப்படுகின்றான் என்று அச்சப்படாதீர்கள். இறைவன் முக்தி வழங்கினாலும் நீங்கள் கூறுகின்ற இறைவன் தான், அவன் நிர்விகாரிதான் என்று அவர்களுக்கு உறுதியளிக்கின்றார். இரும்பை காந்தம் வலித்தாற் போல் இயைந்து, சரி, அங்கு உயிரை எரி இரும்பை செய்வது போல் இவனைத்தான் ஆக்கி. சிவன் ஜீவனை தானாக ஆக்குகின்றான். எப்படி ஆக்குகின்றான் அப்படின்னு கேட்டா, நெருப்பு இருக்கின்றது, அது இரும்பில என்ன பண்ணுது? சுட செஞ்சு அந்த நெருப்பு போய் ஆவேசம் பெற்ற இரும்பு அது நெருப்பை போலவே பளபளபள என்று சிவப்பாக காணப்படுகின்றது. அது நெருப்பு செய்கின்ற செயல்களை எல்லாம் அந்த இரும்பு செய்கின்றது. அதை போல ஆக்கி என்று சொன்னார். தீயானது இரும்பை கெடுக்காமல் தன் வண்ணமாக்குதலை போல என்பதனால உயிர் என்பது சிவனை சேர்ந்து தான் கெட்டு போகும் என்று கூறுகின்ற பல சமய கருத்துக்களை மறுத்துவிட்டார்.
இரும்பு நெருப்பினால சுடப்பட்டு நெருப்பாக விளங்கும், ஆனால் இரும்பின் தன்மை கெடுவதில்லை. நெருப்பு என்ன பண்ணுது? இரும்பினை தானாகவே செய்கின்றது, ஆனால் இரும்பினை அழிக்கவில்லை. அதே போல ஆனால் அந்த நெருப்பு என்பதும் தன்னிடத்திலே இடப்பட்ட இந்தனம் விறகு, அந்த விறகினை அழித்து விடுகின்றது அப்படின்னு கேட்டா, ஆம். நெருப்பு எவ்வாறு தன்னிடத்திலே இடப்பட்ட விறகினை அழித்து நெருப்பு மட்டுமே விளங்குகின்றதோ, அதை போல இருப்பிலே இருக்கின்ற அழுக்கு, கரை முதலியவற்றை அழித்து இந்திரன் விறகு போல அவை இருக்கின்றன. நெருப்பினாலே அழிக்கப்படக்கூடியவை அவை. அப்ப அருளினாலே எது நீங்கும்? மலம் நீங்கும். அருளினாலே உயிரை பற்றியிருக்கின்ற களங்கமாகின்ற மலம் நீங்குமே அல்லாமல் உயிர் அழியுமான அழிய. அப்பொழுது இரும்பினை நெருப்பு பற்றும் பொழுது இரும்பிலே இருக்கின்ற துரு முதலிய கரைகள் எல்லாம் நீங்குமே அல்லாமல் இரும்பு அழியாமல் நெருப்பு வடிவமாக தோன்றும். அதே போல முக்தி நிலையிலே இறைவனுடைய அருளை பெறுகின்ற உயிர் மலநீக்கம் பெற்று இறைவனை போல் காணப்படுமே அல்லாமல் உயிருக்கு ஒரு கேடில்லை என்பதனால பொன்றுகை முக்தியாகாது என்று கூறியது பற்றி ஒன்றாதற்கு இழுக்கில்லை. ஒன்றுகை முக்தியாகாது, உயிர் அழிந்து போதல் என்பது முக்தி ஆகாது என்று மறுத்தோம். அதனால இந்த உயிர் இறைவனோடு சேராது என்பது பொருள் இல்லை. உயிர் இறைவனோடு சேர்ந்து இறைவன் வடிவத்தை பெறும், இரும்பு எரியின் வடிவத்தை பெறுவதை போல என்று. அப்பொழுது ஒரு பொருள் அழிந்துதான் ஒன்றாக வேண்டும் என்பதில்லை, அழியாமலே ஒன்றாகலாம் என்பதை காட்டிவிட்டார். உயிர் கெட்டுத்தான் சிவமாக வேண்டும் என்பதில்லை, உயிர் கெடாமலே சிவமாகலாம் என்பதை காட்டிவிட்டார். இது பரிணாமவாதிகளுக்கு விளக்கமாக சொல்லப்படுகின்ற எடுத்துக்காட்டு. முன்னர் காந்தம் நிர்விகாரியா இருந்து கொண்டே இரும்பு ஊசியினை இயக்குவது என்பது ஈஸ்வர அவிகாரவாதிகளுக்கு சொல்லப்பட்ட விளக்கம். அதனால ஈஸ்வர அவிகாரவாதிகளுடைய அந்த அவிகாரவாதத்தை ஏற்றுக்கொள்கின்றார், ஆனால் இறைவன் அருளவில்லை என்பதை மறுக்கின்றார். இப்பொழுது பரிணாமவாதிகள் என்ன கூறுகிறார்கள்? உயிர் இறைவனோடு ஒன்றாகின்றது என்று கூறுகின்றார்கள், அதனை ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் உயிர் கெட்டு ஒன்றாகின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு தகுந்த எடுத்துக்காட்டினை கூறிவிட்டார். இப்பொழுது சமவாதிகளை மறுப்பதை போல் ஏற்றுக்கொள்கின்றார். எப்படி ஏற்றுக்கொள்கிறார் கேட்டா, அப்பணைந்து உப்பே போல் விரும்பி அமலன் அணைந்து, அப்பினே அணைந்த உப்பு, நீரிலே கலந்த உப்பு, அது தன்னுடைய உப்புச்சுவை முழுவதையும் நீருக்கு கொடுத்து அந்த நீரினை தனக்கு சமமாக செய்கின்றது என்பதனால சமத்துவம் என்பது உண்டு. ஆனால் சமத்துவம் என்பது இருந்தாலும் அங்கு நீர் என்பது சார்ந்தது ஒன்றும் இருப்பது. ஆகவே உப்பு தான் தன்னுடைய சுவை நீர் கழித்திருக்கின்றது அல்லாமல் நீர் தன் தன்மையை உப்பு கழிக்கவில்லை என்பதனால அங்கு அளிப்பவன் பெறுபவன் என்ற பொருள் தன்மையிலாகின்ற வேறுபாடு இருக்கின்றது. அப்பொழுது சமத்துவம் இருக்கின்றது. எப்படி இருக்கின்றது? உப்பினுடைய சுவை என்பது நீர் பெறுகின்றது என்பதனால சிவசமவாதிகள் என்ன கூறுகின்றார்கள்? முக்தி நிலையிலே உயிர் சிவனுக்கு சமமாகின்றது என்று கூறுகின்றார்கள். அவ்வாறு கூறுவதற்கு அவர்கள் வேதத்தையே எடுத்துக்காட்டாக கூறுவார்கள். முக்தி நிலை என்பது பரமம் சாமியம் உபைத்தி, மேலான சாமியம் என்றால் ஈக்குவாலிட்டி, இணைமை, மேலான இணைமையை பெறுகின்றது என்று வேதம் கூறுகின்றது. இப்பொழுது மேலான இணைமை என்பதனாலேயே அங்கு ஒன்றாகி போதல் என்பது இல்லை. அதிகபட்ச பரமம் என்றால் மேலான, அதிகபட்சம் அர்த்தம். அதாவது உயிர் என்பது இந்த முக்தி நிலையில்தான் கடவுளுக்கு அதிகமாக நெருங்க முடியும் என்பது பொருள். அப்ப சாமியம் உபைத்தி என்று சொல்லாமல் பரமம் சாமியம் உபைத்தி, மேலான இணைமையை பெறுகின்றது என்பதனாலேயே இணைமையிலே படித்தரங்கள் உண்டு, ஈக்குவாலிட்டியில படித்தரங்கள் உண்டு. எப்படின்னு பார்த்தா, இப்பொழுது நம்மை பெற்ற தாய் இருக்கின்றாள். அந்த பெற்ற தாய் நமக்கு வீட்டில இருக்கும்போது உணவு ஊட்டுகின்றாள். அவன் நம்மளை கிரச்சில விட்டுட்டு ஆபீஸுக்கு போயிடுறான். கிரச்சில நமக்கு பசிக்கும் போது நமக்கு அங்க இருக்கிற ஒரு நர்ஸ் செவிலி உணவு ஊட்டுகின்றால் ஒரு குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு தேவையற்ற அதுக்கு ரெஸ்ட் ரூம் அழைச்சின்னு போற,
அதுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா செய்யறார். அப்ப தாயை போல் விளங்குகின்றாள். அப்பொழுது தாயோடு இணையாக கருதப்படுகின்றாள். அங்கு ஒரு இணைமை இருக்கின்றது இல்லையா? ஆனால் அது மேலான இணைமை இல்லை. இப்பொழுது அந்த நெருங்கி நெருங்கி வருகின்றார்கள் அப்படின்னா மேலான இணைமை. நம்மை பெற்ற தாய் இறந்து விடுகள் வச்சுப்போம், நம்ம தந்தையார் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்ப அந்த அம்மா நம்மை பெற்ற தாயை போலவே நமக்கு அருகிலேயே இருந்து அன்பு குறையாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் சொன்னா அது மேலான இணைமை. ஆனால் அந்த மேலான இணைமையிலும் ஐடென்டிட்டி கிடையாது. அதாவது அவள் பெற்ற தாயாக ஆக மாட்டாள். என்ன காரணம்? இந்த குழந்தையை ஒரு தாய் தான் பெற முடியும் என்பதனால இந்த இணைமையிலே படித்தரங்கள் இருக்கின்றன. ஈக்குவாலிட்டியிலையும் படித்தரங்கள் இருக்கின்றது. ஆப்சல்யூட் ஈக்குவாலிட்டி என்பது ஐடென்டிட்டி. அந்த ஆப்சல்யூட் ஈக்குவாலிட்டி முழு ஒற்றுமை, முழு இணைமை என்பது ஐடென்டிட்டி, ஒற்றுமை. இப்ப முழு இணைமை என்பது ஒற்றுமை என்று சொல்லும் பொழுது அது அங்கு வருவதில்லை என்பதனால உயிர் எண்குணங்களை பெறுவதனால சிவனோடு சமமாகின்ற தன்மையிலே மேலான தன்மையை பெறுகின்றதே அல்லாமல் எல்லா நிலையிலும் முழுவதுமாக சிவனுக்கு சமமாகி விடுவதில்லை என்பதுதான் வேதம் கூறுகின்றது என்று இங்கு நாம் கொள்ள வேண்டும். அப்பொழுது அப்பிலே உப்பு கலக்கும் பொழுது உப்பின் சுவையை அப்பு பெறுகின்றது என்பதனால அது இணைமையை பெறுகின்றது, சமத்துவத்தை பெறுகின்றது. இருந்தாலும் தன்னுடைய சுவையை நீருக்கு உப்பு வழங்கியதே அல்லாமல் வழங்கிய சுவையை வழங்கியது உப்பு என்பதும் அந்த தனக்கு இல்லாத சுவையை பெற்றது நீர் என்றும் வேறுபாடு இருக்கின்றது என்பதனால அந்த சமத்துவத்திலும் அங்கு முழுமையான இணைமை இல்லை. அது மேலான இணைமையா இருக்கலாம், ஆனால் முழுமையான இணைமையாக அது ஆகாது என்று அந்த சிவசமாதிகளுக்கு இங்கு சமாதானம் சொல்லப்படுகின்றது. நீரோடு கலந்த உப்பு தன் சுவை முழுவதையும் நீருக்கு கொடுத்து தன்னோடு ஒப்ப சமமாக்கி விளங்குவது போல கடவுள் கருணையினாலே உயிரோடு கலந்து தனக்குரிய எண்குணங்களையும் அந்த உயிரின் கண்ணே பதித்து தன்னோடு ஒப்ப செய்து நிற்பான், தனக்கு இணையாக நிற்பான். அதனால்தான் அந்த பெருமானுடைய அருளை பெற்ற அடியார் பெருமக்களை வணங்கினாலேயே பெருமானை வணங்கியதை போல இந்த உயிர்களுக்கு பெரு நன்மை விளைகின்றது. இருந்தாலும் பெருமான் தான். அந்த அடியார் பெருமக்கள் பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு புறம்பாக எதனையும் செய்ய மாட்டார்கள் என்று பார்க்கின்றோம். என்பதனால நீரோடு நீர் சேர்ந்தார் போல் அந்த சமத்துவம் ஏற்படவில்லை. மாறாக உப்பு நீரிலே இருக்கின்ற நீர்ச்சுவைக்கு உப்பு காரணமாதலை போல முக்திக்கு சிவம்தான் காரணமாக இருக்கின்றான். அப்ப இந்த சமத்துவத்திற்கும் சிவமே காரணமாகின்றது என்று கூறுகின்றார். இதனுடைய பொருள் கேட்டால் என்னுடனே பெற்றுள்ள அளவில் ஆன்மா சிவத்துக்கு சமம். ஆனால் சிவம் வேறு உயிர் வேறு என்ற பொருள் தன்மையினால் இருக்கின்ற வேறுபாடு இருக்கின்றது. சிவமாதல் என்பதும் இதுவே. அப்ப நவமாய செஞ்சுடர் நல்குதலும் என்று சிவமான பாபாடி தெல்லேனும் கொட்டாமோ சித்த மனமறுத்து சிவமாக்கி அணையாண்ட அத்தன் என்று கடவுள் உயிரை சிவமாக்குகின்றார் என்று கூறுகின்றார். கடவுள் உயிரை சிவமாக்குகின்றார் என்று கூறப்படுவதும் சிவமாதல் என்பதும் பரமம் சாமியம் உபைத்தின்ற வேதங்களில் சொல்லப்பட்டதும் உயிர் முக்தி நிலையிலே சிவனுக்கு சமம் என்ற பல நூல்களிலே சொல்லப்பட்டிருப்பதற்கும் உண்மையான பொருள் இதுதான். உயிர் என்பது எண்குணங்களை பெறும் என்பதுதான். அப்ப எண் குணத்துள்ளமை என்று அப்பருமான் கூறுவார். எல்லையில்லாத எண்குணமானவை எய்திடும் ஆகாது என்று திருவாசகம் கூறும் என்பதனால முக்தி நிலையிலே உயிர் எண்குணங்களை பெற்று சமமாக விளங்கும். இது ஐக்கியவாதிகளுக்கு விளக்கம். ஐக்கியவாதிகள் என்ன கூறுகிறார்கள்? சமமாக விளங்குவதனால பஞ்சகிருத்தியங்களும் உயிருக்கு வந்துவிடும் சொல்றாங்க. அது கிடையாது என்பது பொருள். அடுத்தது குளிகை மேலித்து பொன்னினை ஒழிப்பது போல் தான் மேலித்து வேதிப்பான் ஆகி அடக்கிய என்று கூறுகின்றார். மேலித்து என்றால் சேர்த்து அல்லது இணைத்து. குளிகை ரசவாத குளிகை இருக்கின்றது, அது மேலித்து என்றால் பொன்னோடு சேர்ந்து பொன்னினை ஒழிப்பது போல் தான் எல்லாம் மேலித்து வெதிப்பான் ஆக்கி. ஒழிப்பது என்றால் ஒளியாக செய்வது. ரசகுளிகை செம்பை தன்னோடு கூட்டி பொன்னாக செய்தும் அந்த குளிகை தன்னிடத்துள்ள பொன்னியல்பை அந்த பொண்ணுக்கு காட்டாமல் தன்னுள் அடக்கி நிற்பது போல முதல்வன் உயிரினிடத்தே எண்குணங்களை எல்லாம் பதிய செய்தாலும் அந்த எண்குணின் இயல்பு சிறிதும் தோன்றாத வகையில்
அறிவினை கடந்து நிற்குமாறு தனது வியாபகத்தில் அடக்கி நிற்பானால் உம்பெருபிரான் ஒருவனே உற்பத்தியாளர்களுக்கு உரியவன் என்பதற்கு இழுக்கு ஒன்றுமில்லை. கொஞ்சம் உண்மையான இடம் இது. எப்படின்னா, ரசகுளிகை என்பது செம்பினை பொன்னாக்கி விடுகின்றது. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ரசகுளிகை, அதாவது செம்பு பொன்னாகி இருக்கின்றது. பொன்னாகிவிட்ட பொன், முன்னர் பொன்னாக இல்லாமல் இப்பொழுது பொன்னாகி இருக்கின்ற பொன். அந்த பொன் தான் எவ்வாறு பொன்னானோம் என்பது அறியாது இருக்கின்றது. அது பொன்னாகி இருந்தாலும் கூட, அது பொன்னாகி இருந்தாலும் கூட அந்த சிவானுபவத்திலே அது அமைந்து இருக்கும் பொழுது தன்னிடத்திலே இருக்கின்ற எண்குணங்களை பற்றி அறியாமலே இருக்குமா என்று கூறுகின்றார். எப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கின்றது, அந்த குழந்தையிடத்திலே அரும்பெரும் குணங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு குழந்தையிடத்திலே இருக்கின்ற அரும்பெரும் குணங்களை பெரியோர்கள் அறிவார்களே அல்லாமல் அந்த குழந்தைக்கு தெரியாது. ஒரு குழந்தை எதை கேட்டாலும் கொடுத்துன்னு வச்சுங்களேன், அதற்கு ஈகை என்ற குணம் இருக்கின்றது. ஒரு குழந்தை சின்ன வயசுலேயே பெரிய கணக்குகளுக்கு எல்லாம் விடை சொல்லுதுன்னு வச்சுங்களேன், அதுகிட்ட மேதை என்ற அந்த குணம் இருக்கின்றது. அது ஒரு குழந்தை வந்து இன்னொரு குழந்தையை ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றுகின்றது அப்படின்னா உயிரச்சம் இல்லாமல் போராடுகின்ற வீரம் என்பது அதுக்கு இருக்கின்றது. ஆனால் வீரம், ஈகை, அறிவு இவையெல்லாம் ஒரு சிறு குழந்தையிடம் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அவற்றை தாம் பெற்றிருக்கின்றோம் என்று தெரியாது. பெரியோர்களுக்குத்தான் இந்த குழந்தையிடம் இவையெல்லாம் இருக்கின்றன என்று தெரியும். அதே போல எண்குணங்களை பெற்றிருக்கின்ற உயிர்களுக்கு தாங்கள் எண்குணங்களை பெற்றிருக்கின்றோம் என்பது தெரியாதாம். கடவுளுக்குத்தான் தான் இந்த எண்குணங்களை இந்த உயிர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் என்பது தெரியுமா என்பதனால எண்குணங்களை பெற்றிருந்தாலும் உயிர்கள் இறைவனுக்கு சமமாக ஆக மாட்டார் என்று உண்மையாக கூறுகின்றார். அதற்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்றாருன்னா, நான் எடுத்துக்காட்ட சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குளிகை என்பது செம்பினை பொன்னாக்கினாலும் தான் பொன்னாகி விட்டோம் என்பதை அறிந்தாலும் கூட பொன்னாதல் எங்கனம் என்பது அறியாது என்பதனால அதை அறிந்தும் அறியாத நிலை. அப்பொழுது சிவபோகத்திலே அழுந்துகின்ற ஒருவன் அந்த சிவபோகத்தினுடைய பரிணாமங்கள், பரிமாணங்கள், அந்த டைமென்ஷன்ஸ், பரிமாணங்கள், அதையெல்லாம் அறிந்துதான் இன்பத்தை அறிவான் என்பது இல்லை. இதை எப்படி சொல்லலாம்னு கேட்டா, கொஞ்சம் சரக்கு அடிச்ச உடனே ஒருத்தன் மயங்கி விழுந்துறான்னு வச்சுங்களேன், அவன் மயங்கி விழுந்து கிடப்பானே தவிர அந்த கடையில எத்தனை பாட்டில் இருக்குன்னு அவன் கணக்கு போட்டு கொண்டு இருக்க மாட்டான் என்று ராமகிருஷ்ண சொல்றார். இப்படி நான் சொல்றதுக்கு என்ன நீங்க கோச்சு கூடாதுங்கிறதுக்காக சொன்னவர் பேரை சொல்றேன். அதற்கு என்ன பொருள் என்று கேட்டால், பெருமாள் அளிக்கின்ற இன்பத்தை நுகர்ந்த ஒரு உயிர் அந்த இன்பத்திலே மயங்கி கிடக்குமே அல்லாமல் பெருமானை அளக்கின்ற அறிவு அதற்கு கிடையாது. பெருமானை அதனால அளவிட முடியாது என்பதனால அது வந்து இன்பத்தை பெறுகின்ற உயிர். ஆகவே சிவானுபவம் ஒன்றிற்குமே இது உரித்து பெருமானுடைய கருணையினால அரும்பெரும் சக்திகள் இந்த உயிரிடத்துல வந்து அமைந்தாலும் அவற்றை ஒரு குழந்தையை போல அறியாமலேயே அவை இருக்கும் என்பதனால சிவ சமவாதம் என்பது எந்த நிலையிலும் இல்லை என்று கூறுகின்றார். இது சிவ சமவாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம். ரசகுளிகை என்பது செம்பை தன்னோடு கூட்டி பொன்னாக செய்தும் அந்த குளிகை தன்னிடத்துள்ள பொன்னியல்பு, அதாவது பொன்னாக செய்கின்ற இயல்பினை அந்த பொண்ணுக்கு காட்டாது. அந்த பொன்னாக செய்கின்ற இயல்பினை தன்னுள் அடக்கி நிற்பதை போல முதல்வன் உயிரினிடத்தே எண்குணங்களை எல்லாம் பதிய செய்தாலும் அந்த எண்குணங்களின் இயல்பு சிறிதும் தோன்றாத வகையில் அந்த உயிர்களின் அறிவினை கடந்தே நிற்பான். அதனால்தான் உணர்ந்தார்க்கு உணர்வறியோன் தில்லை சிற்றம்பலத்து ஒருத்தன் என்று நமக்கு திருக்கோவையார் காட்டுகின்றது. பட்டினத்துறை பல்லவ நிச்சரத்து அரசு பணி நின்றார் இவர் தன்மை அறிவாரா என்று சம்பந்த பெருமானுடைய தேவாரம் கூறுகின்றது. என்பதனால கடவுள் முக்தான்மாக்களுக்கும் அளக்கப்படாதவனாக இருக்கின்றார். ஒரு சமுத்திரம் என்பது அதிலே குளிப்பவனுக்கு இடம் தருகின்றதே அல்லாமல் குளிப்பவர் எல்லாம் அந்த சமுத்திரத்தை அளப்பவர் இல்லை என்பதை போல. ஆகவே கடவுள் சிவபோகத்தை அளிக்கின்ற முக்தி நிலையிலும் நுகர்கின்ற உயிரினுடைய அறிவினை கடந்திருக்கின்றான். இந்த அறிவு அந்த நிலையிலும் அடங்குகின்ற அறிவு தான், வியாபியமாகின்ற அறிவு, அது வியாபக அறிவு. அறிவினை கடந்து நிற்குமாறு தனது வியாபகத்துள் அந்த உயிர்களை அடக்கி நிற்பான். அதனால் கடவுளுக்குத்தான் பஞ்சகிருத்தியம் உண்டு என்று முன்னர் சொல்லப்பட்டதற்கு இழுக்கு இல்லை. உம்பர்பிரான் ஒருவனே உற்பத்தி ஆதிகளுக்கு உரியவன் என்பதற்கு இழுக்கு ஒன்றுமில்லை என்று சொன்னார். இது சிவ சமவாதிகளுக்கு சொல்லப்பட்ட விளக்கம். இப்பொழுது
அடுத்து சுத்த செய்வர்களுக்கு விளக்கம் சொல்றார். சுத்த செய்வர்கள் என்ன சொல்றாங்க, இந்த சிவானுபவம் என்பது அறிவினை கடந்து நிற்கின்ற நிலை என்று சொன்னீங்க. அப்படி சொல்லும் பொழுது அறிந்தும் அறியாது இருப்பது தானே உயிர். அதாவது இது அந்த அனுபவத்தை நுகரும் பொழுதும் இதனுடைய அறிவு கடக்கப்படுகின்றதுன்னு சொன்னா அது ஒன்றையும் அறியவில்லை என்பது பொருள். ஒன்றையும் அறியவில்லை என்றால் ஒன்றையும் நுகரவில்லை என்பது பொருள். அப்பொழுது சிவானுபவத்திற்கும் இது உரியதில்லை. அப்ப முக்தி நிலை என்பது மலநீக்கம் மட்டுமே. சுத்த செய்வர்கள் என்ன சொல்றாங்க, முக்தி நிலை என்பது இந்த உயிரினை பந்தப்படுத்தி வந்த மலம், அது இறைவனுடைய கருணையினாலோ அல்லது இந்த உயிரினுடைய ஆற்றலினாலோ தபத்தினாலோ நீங்குகின்றது, ஏதோ ஒரு விதத்தில் நீங்குகின்றது. இப்ப மலநீக்கம் என்பதுதான் முக்தி நிலை. சிவானுபவத்திற்கு உயிர் உரியது என்று சொல்றது தப்பு. அப்படி சொன்னா அது உயிர் அந்த முக்தி நிலையினுடைய இலக்கணத்திற்கு மாறுபாடாகும் என்று கூறுவார்கள். அப்படி இல்ல, அறியப்படாத நிலையிலும் அனுபவம் உண்டு அப்படிங்கிறார். எப்படி அனுபவம் உண்டுன்னா, இப்ப கரும்பினை உண்ணும் பொழுது கரும்பென்று அறிகிறோம், தேனை பருகும் பொழுது தேன் என்று பருகின்றோம், பாலை பருகும் பொழுது பால் என்று பருகின்றோம். நல்ல ஒரு பழ ரசம் அதனை பருகும் பொழுது இது இந்த மாம்பழத்தின் ரசம் என்று அறிகின்றோம். கற்கண்டினை கற்கண்டு என்று அறிகின்றோம், கட்டியினை கட்டி என்று அறிகின்றோம், பார்க்கட்டி முதலியவற்றையெல்லாம். எல்லாத்தையும் கலந்து இன்னும் சிலவற்றையும் கலந்து ஒரு ஸ்வீட் பண்ணிருக்கோம்னு வச்சுங்களேன், அது ஒரு புது சுவையா இருக்கும். அதுல அது புதியதாக இருப்பதனாலேயே இன்னதென்று அறிய வாராது. இன்னதென்று அறிய வாராத காரணத்தினாலே அங்கு அனுபவம் இல்லை என்று சொல்லக்கூடாது. இன்னதென்று அறிய வாராத நிலையிலும் அனுபவம் என்பது உண்டு. இதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டா, உறங்குபவன் உறங்கி விழித்த பொழுது நன்றாக உறங்கினேன் என்று ரீகலெக்ட் பண்ணுகின்றான், பிரத்யபிஜா என்று பெயர், நினைவிற்கு கொணர்கின்றான். அவன் உறங்கும் காலத்திலே உறக்கத்தினை அறியவில்லை என்றாலும், ஏன்னா உறக்கம் என்பது அறியாமை வடிவமானது. உறக்கம் என்பது அறியாமை வடிவமாய் இருப்பதனால உறங்குகின்றவன் உறங்குவதையும் அறியாமல் உறங்குகின்றான். ஆனால் உறங்கி விழித்தவன் உறங்கினேன் என்று நினைவு கூறுவதை போல இந்த சிவானுபவம் என்பது அந்த நிலையிலிருந்து தளர்ந்து உலக காட்சிக்கு வந்தவர்கள் அந்த பேரின்பத்தை நுகர்ந்தேன் என்று அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். நுகர்கின்ற காலத்திலே அது அவருடைய அறிவினை கடந்திருந்தாலும் கூட அங்கு நுகர்ச்சி இல்லாமல் இல்லை என்பதனால அப்படிப்பட்ட மேலான நுகர்ச்சிக்கு உயிர் உரியது என்பதனால உயிர் உரியது என்பதனை பல சாத்திரங்கள் கூறுகின்றன. உயிர் முக்தி பெறாகின்ற நுகர்ச்சிக்கு உரியதில்லை என்று சொன்னால் உயிருக்கு முக்தி நாட்டமே எழப்போவதில்லை. ஆகவே உயிர் என்பது முக்தி நுகர்ச்சிக்கு உரியதுதான். அது நுகருங்காலத்திலே அறியாதிருப்பது என்பது ஒரு குற்றம் இல்லை. ஆனால் அது அறியப்படாத காரணத்தினாலே நுகர்ச்சியில் என்று சொல்ல முடியாது. பலவிதமான இன்ப அந்த இனிய பொருட்களை கலந்து ஒரு புதிய ஸ்வீட் பண்ணிருக்கிறோம்னா அது புதிதாக இருப்பதனால இது எது என்று அறியப்படாவிட்டாலும் அங்கு சுவைத்து உண்கின்றான் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக கூறுகின்றார். எப்படி கூறுகின்றார் கேட்டா, கரும்பை, தேனை, பாலை, கனியமுதை, கண்டை, கட்டியை கலந்தே ஒத்து இருப்பன். எல்லாத்தையும் கலந்துட்டா இது இன்னது என்று சொல்ல மாட்டார்கள், பிரித்து சொல்ல முடியாது இல்லையா. இது ஏதோ புதுசு, ஆனா அறியப்படாமலே சுவைக்கப்படும், மிகவும் இன்பமாக இருக்கின்ற காரணத்தினாலே. வாயில ஐஸ்கிரீம் வச்சப்பறம் துப்ப முடியாது, அது உள்ள போயிடும். அதே போல அந்த இன்பமானது நுகரப்பட்டே தீரும், அது அறியப்படாத காரணத்திலே விளக்கப்படாது. இது இன்னதென்று தெரியவில்லை என்பதனால உண்ண மாட்டேன்னு சொல்ல போறோம், அது இனிக்கின்ற காரணத்தினாலே அது உள்ளே போக போகின்றது என்பதை போல சிவானுபவம் என்பது என்றைக்குமே நுகர்ச்சிக்கு உரியது என்பதை கூறுகின்றார். சுத்த செய்வர் என்ன சொல்றாங்கன்னா, அறிவு இறந்து நிற்கும் முக்தி நிலையில், அதாவது அறிவினை கடந்து இருக்கின்ற முக்தி நிலையில் அனுபவம் நிகழாது. அனுபவம் என்பது எப்போது நிகழும், அறியப்படுகின்ற பொருள் அறிகின்ற தான் என்ற வேறுபாடு இருந்தால்தான் அறிவு நிகழும். அப்பொழுது அறிவு இறந்து நிற்கின்ற நிலை என்பது முக்தி என்பதனால அங்கு அனுபவம் நிகழாது. ஆதலின் உயிர் சிவானுபவம் ஒன்றனுக்கே உரியது என்பது பொருந்தாது என்று கூறுவார். இப்பொழுது கருப்பஞ்சாறு, தேன், பால், கனி, இரதம், கற்கண்டு, சர்க்கரை முதலான இன்சுவை பொருள்களை எல்லாம் கலந்த இடத்தை உண்டாகும் சுவை இத்தன்மையை உடையது என பிரித்து உணர இயலாது. அதுபோல முதல்வனும் பரமுக்தி நிலையில் உயிரோடு கலந்த இடத்து இத்தன்மைத்து என பிரித்தறிய முடியாத ஆனந்த வடிவமாக விளங்குவான். அதனால் அறிவிறந்து நிற்பான், அதுல சந்தேகம் இல்லை.
இப்பொழுது சுத்த செய்வர்கள் கூறுகின்ற முக்தி நிலையை ஏற்றுக்கொள்கின்றார். அது என்ன நிலை? அவன் அறிவு இறந்து நிற்பான் என்பது முக்தி நிலை. அதனை ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் அவன் அறிவு இறந்து நிற்பான் என்பதனால அங்கு அனுபவம் நிகழவில்லை என்று கூறுவதை மறுக்கின்றார். அதனால்தான் இந்த பாடல் மிக முக்கியமானது. சிவ சமவாதத்தை ஒப்புக்கொள்கின்றார், ஆனால் அது எண்குணங்களை பெறுகின்ற அளவில் மட்டும்தான் என்று கூறுகின்றார். ஈஸ்வர அபிகாரவாதத்தை ஒப்புக்கொள்கின்றார், ஆனால் கடவுள் முக்தியை வழங்குகின்றான் என்று கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். அதுபோல உயிர் சிவமாதல் என்ற பரிணாமத்தை ஒத்துக்கொள்கின்றார், ஆனால் அங்கு மலம் மட்டுமே நீங்குகின்றதே அல்லாமல் உயிருக்கு கேடில்லை, உயிர் கெட்டுத்தான் சிவமாக வேண்டும் என்பதில்லை என்று அவ்வாறு அனைத்திற்கும் ஒரு விளக்கம் தருகின்றார். அதே போல சிவானுபவம் என்பது அறிவினை கடந்தது என்பதை ஒத்துக்கொள்கின்றார். அந்த சுத்த செய்வர்கள் கூறுகின்ற நிலைப்பாடு சரிதான், ஆனால் அதனால் அனுபவம் நிகழவில்லை என்பது பொருள் அன்று, உயிர் அனுபவத்திற்கு உரியது என்று அவனுக்கு விளக்கம் கூறுகின்றார். இந்த பாடலோடு இந்த 11வது நூற்பாவானது நிறைவு பெறுகின்றது. இப்பொழுது எட்டாவது நூற்பாவிலே மலரடி கீழ் வைப்பான் என்று கூறினார். இந்த பாடலிலே நிர்விகாரியாய் தீ இரும்பச் செய்வது போல் தன்வண்ணமாக செய்வான் என்று கூறுகின்றார். ரசகாரியங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல ஒன்றான சிவரூபம் என்பது சொல்லப்படுகின்றது. அடுத்தது 9வது நூற்பாவிலே பாத நிழற்கீழ் நிற்க என்று சொன்னார். இது இங்க சொல்லும்போது தன்னோடு ஒப்பச் செய்து என்று கூறுகின்றார். இது சிவ தரிசனம் என்ற தசகாரியத்தை உணர்த்துகின்றது. 10வது நூற்பாவிலே ஏகனாகி நின்றிட என கூறினார். இந்த பாடலிலே உயிரின் இயல்பு சிறிதும் தோன்றாதவாறு அடக்கி நிற்கும் என்று கூறுகின்றார். இது சிவ யோகம் என்ற அந்த தசகாரியத்தை கூறுகின்றது. 11வது நூற்பாவிலே அரண் மலரடி கீழ் வைப்பான் என கூறப்பட்டதை இந்த பாடலிலே பிரித்து அறியாதவாறு ஆனந்த சுரூபியாக நிற்பான் என கூறுகின்றார். இது சிவபோகமாகின்ற தசகாரியமாக அமைகின்றது. இவ்வாறு தசகாரியங்களிலே 4 இந்த சித்தியாராய பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்பொழுது இறைவன் நிர்விகாரியாக ஆக்குகின்றான். எத? உயிரினையும் என்று பார்க்கின்றோம். இது முக்தி நிலையிலே கடவுள் என்ன பண்றார்? உயிரினை நிர்விகாரியாக ஆக்குகின்றான். உயிருக்கும் விகாரம் இல்லாமல் போகின்றது சிவனாக ஆகின்ற காரணத்தினாலே. இப்பொழுது உயிரினுடைய சுத்த அவத்தைகள்லாம் இப்பொழுது சொல்லப்படுகின்றன. சுத்தாவத்தை என்பது என்ன? முக்தி நிலையிலே உயிருக்கு இருக்கின்ற அவத்தைகள். அதுல உயிர் நிர்விகாரியா ஆதல் என்பது நின்மல ஜாக்கிரம் என்று சொல்லப்படும். உயிர் சிவமாதல் என்பது நின்மல சொப்பனம். உயிர் இறைவனுக்கு சமமாதல் என்பது நின்மல சுழுத்தி. உயிர் இறைவனிடத்திலே அடங்கி நிற்றல் என்பது நின்மல துரியம். உயிர் அந்த அடங்கி நிற்றலின் காரணமாக இறைவனுடைய ஆனந்தத்தையே தன்னுடைய வடிவாக பெற்று நிற்றல் என்பது நிர்மல துரியாதீதம். இவ்வாறு முக்தி அவத்தைகள் சுத்த அவத்தைகள் 5ம் இந்த பாடலிலே குறிப்பாலே நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமான இந்த பாடலோடு இந்த 11வது நூற்பாவானது நிறைவு பெறுகின்றது. 12வது நூற்பா அது இதுவரையிலும் பயன் சொல்லிவிட்டார். பயன் என்ன என்று கேட்டால் மல நீக்கம், பாச நீக்கமும் சிவப்பேரும் பயன். இதனை உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நிலையிலேயே குருவினுடைய அறிவினாலே ஒரு உயிர் பெற்று விடுகின்றது. பெற்றுவிட்டாலும் உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நிலையிலே அதற்கு ஆபத்து இருக்கின்றது மல வாதனினாலே. அந்த ஆபத்திலிருந்து இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் எந்த ஆபத்தும் இல்லை. அது இறைவன் திருவடியிலே 2 கலந்து மீண்டும் வாரா பிறவாத நிலையை பெற்றுவிடும். ஆனால் இந்த உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நிலையிலே மல வாதனையினாலே பெற்ற ஞானத்தை இழந்து அது மறுபிறவிக்கு உரிய ஒரு வினையினை செய்துவிடாமல் தன்னை காத்துக் கொள்வதற்கு வழிபாடு இயற்ற வேண்டும். எப்படிப்பட்ட வழிபாட்டினை இயற்ற வேண்டும் என்பதனை 12வது நூற்பாவிலே கூறுகின்றார். அதனை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து சில வகுப்புகள் அடுத்த வகுப்பை 2 மணி நேரம் எடுப்பதாக
இன்று தொடர்ந்து அவர்களுக்கு சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நன்றி ஐயா.